ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். நேற்று வந்து பார்ட் ஒன்க்கான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ பார்ட் ஒன்ல வந்து அந்த 2 கேள்விக்கான பதில் தான் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறதையும் நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று இன்கேஸ் மிஸ் பண்ணவங்க ஸோ திரும்ப அந்த செஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் சப்ளிமெண்ட்ஸ் ஏன் எடுக்கணுங்கிற அந்த பார்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மற்ற சப்ளிமெண்ட்ஸை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிற நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்கேஸ் நேத்தி வந்து செஷன் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லீடர் கிட்ட கேட்டு அந்த லிங்க் வாங்கிட்டு அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செகண்ட் டேக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ், பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதே போல் கடைசியாக வந்து எப்படி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் எப்படி நம்ம முதல்ல எடுக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அண்ட் மீதி இருக்கக்கூடிய இந்த டவுட்ஸோட கிளாரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஐ திங்க் நம்ம இந்த செஷன் போகலாம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ என்னோட வீடியோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க சப்ஜெக்ட்ல இருக்கும். ஷெரீஃப், ஐ பிலீவ் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. ஓகே, ஃபைன். ரைட். ஸோ பேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து கிளைசமிக் ஹெல்த். ஸோ கிளைசமிக் ஹெல்த்ங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு வந்து தேவைப்படக்கூடியது. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ இது பொதுவாகவே நம்ம எடுக்கக்கூடிய எல்லா உணவுலேருந்துமே நமக்கு இந்த சுகருங்கிறது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஊட்டச்சத்து நிறையவே நமக்கு கிடைக்குது. பட் இந்த சர்க்கரை அப்படிங்கிறத நம்ம பாடி வந்து கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதை அப்சர்வ் பண்ணல அப்படிங்கும்போது அதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் தான் சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், இது உண்மையிலேயே வந்து ஒரு நோய் அப்படிங்கிறது கிடையாது. இந்த டயபெட்டிஸ்ங்கிறது வந்து ஒரு டிசார்டர். ஸோ எதனால இந்த டிசார்டர் ஏற்படுது? நம்ம உடம்புல அந்த குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் கரெக்டா இல்லைன்னா, அதாவது இந்த சர்க்கரையோட அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டா நடக்கல அப்படின்னா, அப்போ அது வந்து நம்ம பாடியை வந்து டோட்டலா வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை படிப்படியாக வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப இதுல 2 விதமான கண்டிஷன் நம்ம பாடி வந்து மாறுது. பொதுவாக என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ட உடனே செரிமானமாகி அது சர்க்கரையாக கன்வெர்ட் ஆகும். இப்போ சர்க்கரை கன்வெர்ட் ஆன உடனே என்ன பண்ணும், கணையத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகும். நான் மூளை வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும், இப்போ வந்து சுகர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ கணையத்துலேருந்து என்ன ஆகுது, இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும். இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் அந்த சர்க்கரையை எடுத்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களையுமே கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இதுதான் பேசிக்கா கணையத்திலேருந்து இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ஏன் சுரக்கும்னா இதுதான் காரணம். ஏன்னா இந்த சுகர் வந்து இது டைரக்டா அப்படியே செல்ஸ்குள்ள போக முடியாது. அதுக்கு வந்து ஏதோ ஒன்று கேரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வேணும். அந்த கேரி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் இன்சுலின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். இப்ப 2 விதமான சூழ்நிலை நம்ம உடல் மாறுதுன்னு வச்சுங்களேன். இப்ப முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இது வந்து ஒழுங்கா செரிமானமே ஆகுறது இல்லை. ஸோ செரிமானம் ஆகாத பொழுது அது சர்க்கரையாக மாறாது. இப்போ சர்க்கரையா மாறலைன்னா மூளைக்கிட்ட இருந்து கணையத்துக்கு இன்ஃபர்மேஷனே போகாது, இன்சுலின் சுரக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே போகாது. இது வந்து இது ஒரு வேலைக்கு இல்லை ஒரு நாளைக்கு அப்படி ஏற்படக்கூடிய விஷயம் இல்லை. தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள இந்த அப்சார்ப்ஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கம்ப்ளீட்டாகவே என்ன ஆகும், இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பீட்டா செல்ஸ் டேமேஜ் ஆக அதுல இருந்து இன்சுலினோட உற்பத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எப்போ இன்சுலின் டோட்டலா ஸ்டாப் ஆகுதோ அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு அந்த ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது செல்களுக்கும் போகிறது கிடையாது. எப்போ உடல் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு மாறுதோ இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டைப் 1 அப்படின்னா இன்சுலின் டிபெண்டன்ட், அதாவது இவங்களுக்குலாம் இன்சுலின் ஊசி போறவங்க எல்லாமே டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்ல இருப்பாங்க. ரைட். இப்போ 2வது சிச்சுவேஷன் என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகும், சர்க்கரையாகவும் கன்வெர்ட் ஆகும். ஆனா அந்த சர்க்கரை கெட்ட சர்க்கரையாக இருக்கலாம். இப்ப கணையத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். என்ன கணையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, சுகர் கிடைச்சிச்சு, சுகர் வந்துச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் வந்து சுரக்கணும். இப்போ மூளை வந்து கணையத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, கணையத்திலேருந்து இன்சுலின் சுரக்குது. இன்சுலின் இந்த கெட்ட சர்க்கரையும் எடுத்துட்டு செல்ஸுக்கு கொண்டு போகும். ஆனா இப்ப என்ன ஆகும்னா நம்ம செல்ஸ் இது வந்து எல்லாமே கெட்ட சர்க்கரை அப்படிங்கிறதுனால இந்த செல்களுக்குள்ள அனுமதிக்காது. அப்ப என்ன ஆகுது, இப்ப இன்சுலின் இருக்கு, ஆனா அந்த இன்சுலின் நம்ம உடம்புனால முழுமையாக பயன்படுத்த முடியாம போகுது. எப்போ இந்த கண்டிஷன் நம்ம உடல் மாறுதோ அதுதான் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல தான் டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. சாப்பாடுக்கு முன்னாடி எடுத்துங்க, சாப்பிட்ட பின்னாடி எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, எப்போ இந்த கேரியர் இந்த குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் கரெக்டா செல்ஸ்குள்ள போய் நடக்கலையோ அப்ப என்ன ஆகும், இந்த கெட்ட சர்க்கரை அப்படிங்கிறது திரும்ப ரத்தத்திலே சுத்திட்டு இருக்கும். அப்ப இந்த ரத்தம் நம்ம உடல் முழுக்க இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த கெட்ட சர்க்கரை நம்ம உடல் முழுக்க ஓடும்பொழுது உடம்புல இருக்கக்கூடிய
ஒரு ஒரு உறுப்புகளையுமே டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்ணு பாதிக்குது, ஹார்ட் பாதிக்குது, நரம்பு மண்டலம் பாதிக்கும், கிட்னி வந்து பாதிக்கும். ஸோ உடல்ல ஒரு ஒரு உறுப்புகளாக பாதிக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். அதனால தான் அந்த மெடிசன் கொடுத்து என்ன பண்றாங்க, சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ தட் அதனால நம்ம வந்து டேமேஜஸ், உடல் உறுப்புகள்ல டேமேஜஸ் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதுதான் வந்து இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். சரி, டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் அப்போ எப்போ ஒரு ஒரு லெவலுக்கு வந்தா நம்ம சர்க்கரை நோய்க்குள்ள வரும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டிங் படி என்ன சொல்றாங்க, 80லேருந்து 110 மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர். இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய சுகரோட அளவு, ரத்தத்துல சுகரோட அளவு. இந்த அளவு மாறும் பொழுது, அதாவது 110க்கு மேல தாண்டும் பொழுது 126க்குள்ள இருந்துச்சுன்னா அதை ப்ரீ டயபெட்டிஸ். ப்ரீ டயபெட்டிஸ்னா நம்ம உடம்புக்குள்ள சர்க்கரை நோய் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம கரெக்டான டயட்டை கண்ட்ரோல் பண்ணணும், கொஞ்சம் பிசிக்கல் எக்ஸசைஸ் நிறைய பண்ணோம் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டயபெட்டிஸ்குள்ள போகாம தடுக்க முடியும். பட் அந்த ப்ரீ கண்ட்ரோல் ஆர் ப்ரீ டயபெட்டிஸ்ல கரெக்டான ஒரு கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து பாடிக்கு நம்ம கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அப்போ சுகரோட அளவு 126 தாண்டி மேல போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், சர்க்கரை நோய் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜஸ். இப்ப சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா மல்டிபிள் ஆர்கன் டேமேஜஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ அந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதுதான் நீம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். இயற்கையாகவே நீம் பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் சுகர் ஆர் குளுக்கோஸ் இதை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நீம். அதே போல நீம் வந்து நல்ல ஒரு கிருமி நாசினின்னு சொல்லும். வயிறு குடல் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை நீம்ல இருக்கு. நீம் எடுக்கிறதுனால சருமத்துல வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். முகப்பொருள ஆரம்பிச்சு சொரியாசிஸ் வரைக்கும் எத்தனையோ விதமான சரும நோய்கள் இருக்கு, அந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. ஸோ நீம் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா தலையில இருக்கக்கூடிய பொடுகு இது போகும், அதே போல முடிக்கால்கள் பலமாகும். ஸோ முடி விழுறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியதும் நீம், அதே போல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுல இருந்துமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது நீம். ஸோ நீம் எடுக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். அதே போல வயிறு உபசமா இருக்கு அப்படின்னா அதற்கு நீம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த வயிறு வந்து நார்மல் லெவல்ஸ்க்கு மாறும். அதே போல மசில் கிராம்ஸ் அப்படின்னா இந்த நரம்புகள் தசைகள்லாம் பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கிராம்ப் மாதிரி ஏற்படும். ஸோ இந்த பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது நீம். நீம் எப்படி எடுக்குன்னா 3 வேளைக்குமே சாப்பிட்ட பிறகு ஒரு கேப்சூல் அப்படிங்கிறது எடுத்துட்டு வரணும். சர்க்கரை நோய்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரை. ஏன்னா இந்த வெள்ளை சர்க்கரை கிட்டத்தட்ட 23 விதமான கெமிக்கல்ஸ் மேல பயன்படுத்துறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடலால ப்ராப்பரா செரிமானம் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டயபெட்டிஸ் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரலாம். ஸ்டிவியா அப்படிங்கிறது இது ஒரு இயற்கையான ஒரு இனிப்பு தன்மை. இத சீனி துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீனி துளசிங்கிற ஒரு தாவர வகை, இதுல இருக்கக்கூடிய இனிப்புத்தன்மை நம்ம எடுக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரையோட 300 மடங்கு அதிகமான இனிப்புத்தன்மை இதுல இருக்கு. ஸோ ஸ்டிவியாவை பொறுத்த வரைக்கும் இதுல ஆஸ்பர்டம் அப்படிங்கிற கெமிக்கல் கிடையாது, இதுல அதிக கலோரிகள் கிடையாது, கொழுப்பு கிடையாது. அதனால உடல் எடை ஏறாமலும் தடுக்க முடியும். ஸோ வெயிட் கான்சியஸா இருக்கிறவங்க ஒயிட் சுகர் பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஸ்டிவியாவை பயன்படுத்தலாம். ஸோ ஸ்டிவியா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேஸ்டுக்காக ஸ்வீட்னஸ் எப்படிலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்துக்குமே நம்ம தாராளமாக ஸ்டிவியாவை பயன்படுத்தலாம். நம்ம உடல் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு, நோய் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த 2 விஷயங்கள்ல கட்டுப்பாடு இல்லாதது. ஒன்னு ஃபிட்னஸ், இன்னொன்னு டயட். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய உடல் எடை நம்மளுடைய உயரத்திற்கு தகுந்தாற் போல இருக்கணும். அப்ப ரொம்ப அளவுக்கு அதிகமான உடல் எடை இருந்துச்சு அப்படின்னா அதனாலுமே நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கலாம். இதை நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். உடல் பருமன் நோய் வரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்ப பாடி வெயிட் ஹைட்டுக்கு தகுந்தாற் போல அப்படின்னா ஒரு ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பிஎம்ஐ ரேஷியோ, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ங்கிற ஒரு ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நார்மலா ஐடியல் பாடி வெயிட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உயரத்தை சென்டிமீட்டர்ல கனெக்ட் பண்ணுங்க. அதுல இருந்து 100 கழிச்சிங்கன்னா அதுதான் வந்து ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒருத்தர் 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்களா, அப்போ 70 கிலோ அவங்க இருக்கலாம். 65லேருந்து 75 கிலோ வரைக்கும் இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 கிலோ. இதுதான் வந்து நார்மல் ரேஷியோ இருக்க வேண்டியது. அப்ப இதை தாண்டி போகும்போது பிஎம்ஐ ரேஷியோ படி பாத்தீங்கன்னா 18.6லேருந்து 25ங்கிறது நார்மல் வெயிட். அது 25லேருந்து 30க்குள்ள இருந்துச்சுன்னா அதை ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். 30க்கு மேல பிஎம்ஐ ரேஷியோ போயிடுச்சுன்னா அதை உடல் பருமன், ஒபிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாகும், சர்க்கரை நோய் வரலாம், சரியான தூக்கம் ஏற்படாது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், ஏன் ஈவன் புற்றுநோய் கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் தான் புரோட்டீன் பவுடர். ஸோ புரோட்டீன்னால என்ன அர்த்தம்? இதை வந்து பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பில்டிங் பிளாக்ஸ் நம்ம உடலுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் முக்கியமா இந்த புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. ஸோ புரோட்டீன் போது இது வந்து ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன். மேக்ரோனா அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. எதுக்காகனா தசைகள், மசில்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு புரோட்டீன் வேணும். திசுக்கள் அதுல ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் அதை ரிப்பேர் பண்றதுக்கு புரோட்டீன் வேணும். உடம்புல என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு புரோட்டீன் வேணும். தலைமுடி ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, முடி உதிராமல் தடுக்கணுமா, புரோட்டீனோட சப்ளிமெண்டேஷன் வேணும். ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் வேணும். ஸோ வெயிட்டை கரெக்டாக மேனேஜ் பண்றதுக்கு புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது தேவை. அதனால தான் நம்ம வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர். ஸோ இந்த புரோட்டீன் பவுடர்ல என்ன இருக்குன்னா, ஒன்று வே புரோட்டீன்ஸ், இன்னொன்று சாய் ஐசோலேட். கிட்டத்தட்ட 20 வகையான அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன், இதுதான் இந்த நம்மளுடைய வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர்ல நிறைய இருக்கு. ஸோ வே புரோட்டீன்ஸ் அண்ட் சாய் ஐசோலேட்டுங்கிறது இது ரெண்டுமே ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய புரோட்டீன். ஸோ புரோட்டீன் எப்படி எடுக்கணும்னா, ஸோ ஒரு வேளைக்கு வந்து 10 கிராம் எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டைமோ இல்லை 2 டைமோ புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் இது நார்மல் அப்படிங்கிறனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்காகவும் தாராளமாக புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி புரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் இதை வந்து பாலில் கலந்து சாப்பிடலாம், தண்ணியில கலந்து சாப்பிடலாம், ஜூஸ்ல கலந்து சாப்பிடலாம், உணவுல வந்து கலந்து சாப்பிடலாம். ஸோ எப்படி வேணாலுமே நம்மளுடைய புரோட்டீன் வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ 1 or 2 டைம்ஸ். இப்போ வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றுல புரோட்டீன் பவுடர் எடுங்க. இப்போ வெயிட் ஆட் ஆகணுமா, அப்போ சாப்பிட்ட பிறகு புரோட்டீன் பவுடர் எடுத்துட்டு வாங்க. ஸோ புரோட்டீன் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உடல் பருமனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒபிசிட்டி ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொல்றாங்க, நிறைய பேர் இன்னைக்கு அதிக உடல் எடையில வந்து இருக்காங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்கா, சைனா இந்த 2 நாடுகள்ல அதிகமாக இந்த உடல் எடை இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்தியா வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா உடல் எடை, அதாவது உடல் பருமன்ல வந்து முன்னேறிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த உடல் பருமன் இதை குறைக்கிறதுக்காக வெயிட் லாஸ் வேணுமா, அந்த வெயிட் லாஸ்க்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வெஸ்லிம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச். ஸோ வெஸ்லிம் ஷேக், இந்த வெஸ்லிம் ஷேக் என்ன சொல்ல, ஒரு காம்ப்ரஹென்சிவ் சொல்யூஷன் சொல்லுவோம். காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னா நம்ம ஒரு வேளை உணவுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு வேணுமோ அது எல்லாமே ஒரு சர்விங்ல வெஸ்லிம் ஷேக்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ஒரு 30 கிராம் ஒரு வேலைக்கு நம்ம எவ்வளவு எடுக்கணும், 30 கிராம் எடுக்கும். அந்த 30 கிராம்ல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று ஒரு 10 கிராம் வரைக்கும் புரோட்டீன் நமக்கு கிடைக்குது, ஒரு 4 கிராம் வரைக்கும் நார்ச்சத்து கிடைக்கும், ஒரு 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது கிடைக்குது. இது எல்லாமே சேரும்போது ஒரு வேலைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய எனர்ஜி 108 கிலோ கலரி எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப வெஸ்லிம் ஷேக் எப்ப எடுக்கணும்னா, ஒரு வேளை உணவு எடுக்காம அந்த உணவுக்கு பதிலாக வெஸ்லிம் ஷேக் எடுக்கும். ஸோ வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்விங்கிறது 30 கிராம் அப்படின்னு சொன்னா, இந்த 30 கிராம்ங்கிறது கொழுப்பு இல்லாத பால்ல வந்து கலக்கணும். இப்போ மார்க்கெட்ல கிடைக்கும் டோன்டு மில்க், ஸ்கிம்டு மில்க் அந்த மாதிரி வந்து கிடைக்குது. ஸோ அந்த பாலில் வந்து கலந்து சாப்பிடலாம். இன்கேஸ் இப்போ எனக்கு தனியாக வெஸ்லிம் ஷேக் நான் செலவு பண்ணணும், அதுக்கப்புறமா பாலுக்கு நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்போ தண்ணியில் கூட கலந்து வெஸ்லிம் ஷேக் வந்து தாராளமாக எடுக்கலாம். பட் ஒரே விஷயம் என்னன்னா, வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் பால் இல்லை தண்ணி எதில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே சூடாக இல்லாமல் பார்த்து, ஒன்று நார்மலாக இருக்கலாம், இல்லைன்னா சில்லுன்னு இருக்கலாம். ஏன்னா வெஸ்லிம் ஷேக்ல எக்ஸலண்டான அந்த மேங்கோ ஃபிளேவர் இருக்கு. அதை தவிர சுடுதண்ணியில வந்து வெஸ்லிம் ஷேக்கை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் அண்ட் புரோட்டீன் லாஸ் இது வந்து ஏற்படும். ஸோ பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு மெயினாக வெஸ்லிம் ஷேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி குளுக்கோஸோட அந்த அப்சார்ப்ஷன் இதை வந்து கிராஜுவலா போகிறதுனால ரொம்ப சீக்கிரத்துல பசி வந்து எடுக்காது. ஸோ ரொம்ப நேரம் வரைக்கும் நம்மளால சாப்பிடாம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ செரிமான சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது வெஸ்லிம் ஷேக். ஸோ வெஸ்லிம் ஷேக் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லிம் கேப்சூல்ஸ். வெஸ்லிம் கேப்சூல் இதுலயுமே இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடல் அளவுக்கு அதிகமான அந்த கொழுப்பு இதெல்லாமே கரைக்கக்கூடிய தன்மை இந்த வெஸ்லிம் கேப்சூல்ஸ்ல இருக்கு. ஸோ வெஸ்லிம் கேப்சூல்ல ஓப்பன்ஷியா அப்படின்னு சொல்றோம். ஓப்பன்ஷியானா சப்பாத்தி கல்லி. ஸோ இந்த ஓப்பன்ஷியா இது என்ன பண்ணுது, பிளட் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். ஸோ சர்க்கரை சீக்கிரமா தீர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும், பசிக்கும், திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ பிளட் சுகர் லெவல் ஸ்லோவா வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். கார்சினியாங்கிறது குடம்புளி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு விதமான ஒரு குழம்புல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புளி வகை இது, இந்த கார்சினியா. ஸோ கார்சினியா பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல கொழுப்பு உருவாக்கக்கூடிய அந்த என்சைம்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி எமோஷனல் ஈட்டிங் சொல்லுவோம். எமோஷனல் ஈட்டிங்னா
ரொம்ப அழுதா வந்து பசிக்கும், ரொம்ப சிரிச்சா வந்து பசிக்கும், ரொம்ப சோகமா இருந்தா பசிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஈட்டிங் வராமல் தடுக்கக்கூடியது கார்சினியா. கோலியஸ்ங்கிறது ஆயுர்வேதத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவர வகை. இது உடம்புல தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. பைப்பரன்னா வால் மிளகு. ஸோ இந்த வால் மிளகு பொறுத்த வரைக்கும் இது நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும். ஸோ இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் முக்கியமா தேவை. அதே போல ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் பைப்பரன். வெஸ்லிம் கேப்சூல் எப்போ எடுக்கும்னா காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல 1-2 கேப்சூலோ, ஏன்னா பாடி வெயிட் எப்படி குறைக்கணுமோ, எவ்வளோ இருக்கு அங்கேருந்து எவ்வளோ குறைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி 1-3 கேப்சூல் வரைக்கும் போகலாம். ஸோ ரொம்ப ஓவர் வெயிட், அதாவது 100 கிலோவுக்கு மேலெல்லாம் வெயிட் இருக்காங்க, அப்போ நிறைய குறைக்கணும் அப்படின்னா ஒரு வேலைக்கு காலையில மட்டுமே 3 கேப்சூல் ஒன்னா சேர்த்து கூட தாராளமாக எடுக்கலாம். வெஸ்லிம் ஷேக் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லிம் டீ. வெஸ்லிம் டீல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒன்று கிரீன் டீ, கிரீன் காஃபி அண்ட் கார்சினியா. கிரீன் டீயோட தன்மை என்ன, மெயினா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து குறைக்கக்கூடியது. அதே மாதிரி நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷனை வந்து எளிதாகும். கிரீன் காஃபி வந்து மெயினா நம்மளோட பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி கார்சினியாங்கிறது உடம்புல தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ கிரீன் டீ பொறுத்த வரைக்கும் இதுல ஹனி லெமன் ஃபிளேவர் இதுல இருக்கு. ஸோ நல்ல டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி டீயை பொறுத்த வரைக்கும் இது ஹாட் வாட்டர்ல கோல்டு வாட்டர்ல எதுல வேணாலுமே மிக்ஸ் பண்ணலாம். வெஸ்லிம் டீயை பொறுத்த வரைக்கும் இது தனியா பால் சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ வெறும் வாட்டர்ல ஹாட் வாட்டர்ல இல்லை கோல்டு வாட்டர்ல எப்படி வேணாலுமே வெஸ்லிம் டீ வந்து இன்ஸ்டன்டா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். எவ்வளோ எடுக்குன்னா 5 கிராம். ஒரு சர்விங் பொறுத்த வரைக்கும் 5 கிராம். இந்த 5 கிராம 180 ml தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ வெஸ்லிம் ரேஞ்ச் வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு கரெக்டான ஒரு செக்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, காலையில எம்டி ஸ்டொமக்ல 2 கேப்சூலோ 3 கேப்சூலோ வெயிட் எப்படி குறைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி காலையில வெஸ்லிம் கேப்சூல்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் டே ஃபுல்லத்துல ஒரு 2 டைம், மேபி காலைல ஒரு 11 மணி, அதே மாதிரி ஒரு 3-4 மணி, அந்த மாதிரி வந்து ஒரு 2 டைமோ 3 டைமோ வெஸ்லிம் டீ வந்து எடுக்கலாம். மெயினா நைட் ஒரு 8-9 மணி போல என்ன பண்ணுங்க, சாப்பாடு எடுக்காம அதுக்கு பதிலா வெஸ்லிம் ஷேக் வந்து எடுத்துங்க. ஸோ இந்த சிஸ்டம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல வெயிட் லாஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் வெயிட் லாஸ் வேணும்னா இன்னும் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, உணவை கண்ட்ரோல் பண்ணணும். கொழுப்பு இல்லாத உணவுகள் எடுக்கணும். முடிஞ்சா நிறைய வந்து காய்கறி பழங்கள் இதுதான் வந்து அதிகமாக எடுக்கும். நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்தவனாலே ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டை குறைக்க முடியும். 2வது, ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அட்லீஸ்ட் வாக்கிங் ஆச்சும் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை பேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அதை பேர்ன் பண்ண முடியும். ஸோ வெஸ்லிம் ரேஞ்ச் இது டோட்டலா வெயிட் லாஸ்க்கான ப்ராடக்ட் செக்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன். ஸோ டீடாக்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம உடம்புல காற்று தண்ணீர் உணவு எல்லாத்துலேருந்துமே தொடர்ந்து நிறைய நச்சு பொருள்கள் வந்து உள்ள போய் சேருதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நச்சு பொருள்கள் நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றணும். ஸோ வெளியேற்றுறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து நம்ம பாடியில தேவை. அதுக்காக தான் டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2வது ரெஜுவினேஷன். ரெஜுவினேஷன்னா என்ன, மறுவாழ்வு, புனரமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செல்ஸ் எல்லாமே திரும்ப ஹெல்த்தியான செல்ஸா மாற்றக்கூடியதான் ரெஜுவினேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ். ஸோ இந்த டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன்ல ஒரு 5 ப்ராடக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் குர்குமின் பிளஸ். குர்குமின் அப்படின்னா மஞ்சள், டர்மரிக். மஞ்சளை வந்து டர்மரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மஞ்சள்ல எத்தனை விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். மஞ்சளுக்கு இந்த மருத்துவ குணங்கள் முக்கியமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுக்கு பேர் தான் குர்குமின். பொதுவா ஒரு மஞ்சள் கிழங்கு மட்டும் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து மேக்சிமம் எவ்வளவு கிடைக்கும்னா 5% தான் அந்த குர்குமின் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மெடிசனல் பவர்ஸ் எதுல இருக்கு, குர்குமின்ல இருக்கு. பட் மேக்சிமம் போனா 5% தான் நம்ம கிடைக்குதுங்கனாலதான் நம்ம குர்குமினிய ப்ராடக்டா கொண்டு வந்துட்டோம். ஸோ அதோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து குர்குமின் பிளஸ்ங்கிற இந்த ப்ராடக்ட் உள்ள இருக்கு. பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல வெறும் குர்குமின் மட்டும் இல்ல, இது கூட சேர்ந்து ஆம்லா இருக்கு, அதே மாதிரி பைப்பரின், இது 2மே இருக்கு. குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு? குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால நம்மளுடைய காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்றோம், அதாவது மூளையோட வளர்ச்சி, மூளையோட செயல்பாடுகள், நல்ல ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான எண்ணங்கள், ஞாபக சக்தி, தெளிவான ஒரு பேச்சு, தெளிவாக வந்து புரிந்து கொள்ளுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது எல்லாமே காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காக்னிட்டிவ் பவர் குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால இம்ப்ரூவ் ஆகும். கல்லீரல்ல நச்சுத்தன்மை இருக்கிறதுனால லிவரோட டேமேஜஸ் ஏற்படலாம். ஸோ லிவர் டேமேஜ் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்துச்சுன்னா அதற்கும் குர்குமின் ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
பொதுவாக அடிக்கடி சளி பிடிக்கும், நெஞ்சில் வந்து சளி அதிகமாக இருக்குன்னா அந்த சளியை கரைச்சி வெளில கொண்டு வரதுக்காக நம்ம குர்குமின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். குர்குமின் எடுக்கிறதுனால ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கலாம். குர்குமின் எடுக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன், நம்ம உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி எலும்பு மூட்டுக்கள் தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படின்னா புண் ஆற்றக்கூடிய தன்மை அதிகமாகும். குர்குமின் பிளஸ் முக்கியமாக புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலுமே அந்த ட்ரீட்மெண்ட்டோட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். ஸோ குர்குமின் பிளஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். கேனோடர்மா அப்படிங்கிறது ஒரு காளான். இந்த காளான்ல கூட எவ்வளவு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 38,000 வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 38,000 வகையில 2,000 வகைகள் மட்டும்தான் நம்ம சாப்பிடக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்த 2,000 வகையிலுமே 200 வகையில மட்டும்தான் மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு. அந்த 200 வகையிலுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேனோடர்மா லூசிடம். இந்த கேனோடர்மா லூசிடம் பொறுத்த வரைக்கும் இத பழமையான சீனர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணத்திற்காக இதை பல நோய்களுக்கு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனால தான் இதை ட்ரெடிஷனல் சைனீஸ் மஷ்ரூம் இல்ல மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேனோடர்மால கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ், அதாவது மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு. பாலிசாக்கரைட்ஸ், அடினோசைன், ட்ரைடர்பினாய்ட்ஸ், ஆர்கானிக் ஜெர்மேனியம், கேனோடரிக் எசன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக இருக்கக்கூடியதான் இந்த கேனோடர்மா. இது ஒரு பவர்ஃபுல் ஆல்கலாய்டு அப்படின்னு சொல்றோம். ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்னா நம்ம உடலோட தன்மை, இது அமிலத்தன்மையிலிருந்து கரியமிலத்தன்மையாக மாற்றக்கூடியது கேனோடர்மா. ஸோ கேனோடர்மா பொறுத்த வரைக்கும் இது நிறைய தெரப்பட்டிக் எஃபெக்ட்ஸ், தெரப்பட்டிக்னா ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறதுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கேனோடர்மா எடுக்கிறதுனால நம்ம உடம்புல எப்போதுமே அதிக சக்தி வந்து இருக்கும், நல்ல ஒரு ஸ்டாமினா நம்ம பாடியில வந்து டெவலப் ஆகும். கேனோடர்மா எடுக்கிறதுனால உடம்புல இருந்து நச்சு பொருள்கள் வெளியேற்றக்கூடியது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா செல்கள் ஆரோக்கியமான செல்களாக மாற்றி அமைக்கப்படும். ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் எப்போதுமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். நம்ம உடலுக்கு என்ன தேவைன்னா பிராணவாயு தேவை. ஸோ எவ்வளவுக்கு நல்ல பிராணவாயு கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்மளால ஹெல்த்தியா இருக்க முடியும். அந்த எனர்ஜி, ஸ்டாமினா, பவர் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ கேனோடர்மா எடுக்கிறதுனால அந்த ஆக்சிஜனேஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை இது அதிகமாகக்கூடியது கேனோடர்மால. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே போல நல்ல ஒரு தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். கேனோடர்மா பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கேனோடர்மா ரெக்கமெண்ட் பண்ணலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கேனோடர்மா ரெக்கமெண்ட் பண்ணலாம். கேனோடர்மா மன அழுத்தத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கேனோடர்மா கொடுக்கலாம். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே கேனோடர்மா கொடுக்கலாம். ஸோ கேனோடர்மா ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 கேப்சூல் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். கால் பாதம் வழியாகவுமே நச்சு பொருள்களை வெளியேற்றக்கூடிய ஒரு மெத்தட், அதுக்கு பேர் தான் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. அக்குபஞ்சர் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா கால் பாதத்துல 60 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று நம்ம உடல் உறுப்புகளை குறிக்கும். இப்ப கால் பாதம் வழியாகவுமே அந்த நச்சு பொருள்களை வெளியில கொண்டு வர முடியும். உடல் உறுப்புகள்ல இருந்து நச்சு பொருள்களை கால் பாதம் வழியாகவும் வெளியில கொண்டு வர முடியும். நைட்டு தூங்கும்போது காலில் இந்த ஃபுட் பேச்சஸ் ஒடிப்படுத்திங்கன்னா காலையில பார்க்கும்பொழுது இந்த கலர் வந்து பிளாக்கோ ப்ரௌன் கலர்லயோ மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருள்கள் வெளியேற ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபுட் பேச்சஸ் தொடர்ந்து இந்த ஒரு பாக்ஸ்ல ஒரு 10 பேச்சஸ் தான் இருக்கும். ஸோ 2 காலில் ஓட்டிங்கன்னா 5 நாளைக்கு வரும். ஜென்ரலா 5 நாளுக்கு என்ன ஆயிடும், இந்த கருப்புல இருந்து படிப்படியா வந்து திரும்ப ஒயிட்டுக்கு மாற ஆரம்பிக்கும். இப் சப்போஸ் ஒயிட் மாறல, கருப்பா தான் இருக்கு அப்படின்னா 2 பாக்ஸ் தொடர்ந்து வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 1 வீக் to 10 டேஸ் வரைக்கும் கேப் எடுத்து அதுக்கப்புறமா ஃபுட் பேச்சஸ் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓரல் சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபுட் பேச்சஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டயட்ரி ஃபைபர். நார் சத்துங்கிறது நம்ம உடலுக்கு அதிகமா தேவை. ஏன்னா செரிமான சக்தி நல்லா இருக்குன்னா நார் சத்து நமக்கு தேவை. அதே போல பவல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மோஷன் சிக்னஸ் வராமல் தடுக்கக்கூடியது நார் சத்துல தான் இருக்கு.
ஸோ நம்மளுடைய டயட்ரி ஃபைபர் அப்படிங்கிறது இது குவார்கம், மால்டோடெக்ஸ்ட்ரின், சிக்கரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், இந்த 3 விதமான முக்கியமான நார் சத்துக்களை கொண்டதுதான் நம்மளுடைய டயட்ரி ஃபைபர். பொதுவாக ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம வயிறுல போய் இது செரிமானம் ஆகாது. இது என்ன ஆகும், ஒரு ஜெல் மாதிரி வந்து ஜென்ரலா ஃபார்ம் ஆகும். இந்த ஜெல் வயிறுலேருந்து உணவு குழாய் வழியாக வயிறுலேருந்து சிறுகுடல் பெருகுடல் வழியாக போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபைபர் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நிறைய நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். ஸோ எவ்வளோக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மூமெண்ட், ஜெல்லோட மூமெண்ட் வந்து நம்ம குடல்கள்ல இருந்துட்டு வரும். அப்போ மோஷன் சிக்னஸ், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா, டயட்ரி ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி லூஸ் மோஷன் அந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே டயட்ரி ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க புரோட்டீன் பவுடர், இந்த ஸ்லிம் ரேஞ்ச், அது கூடவே டயட்ரி ஃபைபரும் எடுக்கலாம். ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஃபைபர். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்காகவும் ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபைபர் பொறுத்த வரைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். காலை மதியம் இந்த 2 வேளை மட்டும் டயட்ரி ஃபைபர் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தால் கூட பட் பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்ப கண்ணில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன? ஒண்ணு, கண்ணில் அதிகமான எரிச்சல், நமச்சல், வலி, வீக்கம் இதெல்லாமே கண்ணில் ஏற்படலாம். 2வது, கண் பார்வை மங்க தொடங்கும். படிக்கும்போது எழுத்துக்கள் வந்து தெளிவா தெரியாது. அதே மாதிரி கண்ணில் வந்து தனித்தனியா வந்துகிட்டே இருக்கும். வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு வந்து கூசும். நைட்ல வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மெட்ராஸை, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இது கண்ணில் சின்னதா வரக்கூடிய பிரச்சனைகள். பட் இதை தாண்டி வரக்கூடிய சில ப்ராப்ளம்ல கண் பார்வையை போகக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒண்ணு குளுக்கோமா. அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் கண்ணு பாதிக்க ஆரம்பிக்கும். 3வதா மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி, பொதுவாகவே ஒரு 50 வயதை தாண்டும் போது என்ன ஆகும்னா கண்ணுல இருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கும். அதனால என்ன ஆகாதுன்னா நமக்கு வந்து அந்த மெசேஜ் மூளைக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்டா அந்த மெசேஜ் வந்து போகாது, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அந்த தேய்மானம்ங்கிறது நேச்சுரலா நடக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது தான் ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். ஐ சப்போர்ட் கேப்சூல்ல என்ன இருக்குன்னா, ஒன்று மேரிகோல்டு அப்படிங்கிற ஒரு பூ இருக்கு, 2வது பில்பெரி இந்த பழம், இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இது ரெண்டுமே, ஏன்னா இந்த மேரிகோல்டு என்ன இருக்கு, லூட்டின், ஜியாசாந்தின்கிற 2 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது அதிக அளவுல நம்ம கண்ணுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ஆனா நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. அதனாலதான் எக்ஸ்டர்னல் சோர்ஸா இந்த மேரிகோல்டு அண்ட் பில்பெரி இது ரெண்டுமே நம்ம எடுக்கணும். ஸோ ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 2 கேப்சூல் சாப்பிடும் போதே இந்த கேப்சூல்ஸை சேர்த்து நம்ம முழுங்கிடலாம். சில பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, கண்ணாடி போட்டிருக்கோம், ஐ சப்போர்ட் கேப்சூல் எடுத்தா கண்ணாடியை வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. எஸ், பண்ண முடியும். பட் அது ரொம்ப லாங் டேர்ம்ல எடுக்கும்போது தான் அந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரியும். எஸ்பெஷலி அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கண்டினியூஸா நம்ம வந்து ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் எடுக்கும்போது கண்ணுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுனால கண்ணில் இருக்கக்கூடிய அந்த டேமேஜஸ் குறைய ஆரம்பிக்கிறதுனால எஸ் மேபி ஒரு காலகட்டத்தில் நம்ம கண்ணாடியை ரிமூவ் பண்ண முடியும். பட் நம்ம இத்தனை டைம் தான் அப்படின்னு கேரண்டி நம்ம கொடுக்க முடியாது. பிகாஸ் ஒவ்வொருத்தரோட கண்ணில் இருக்கக்கூடிய டேமேஜஸ் எப்படி இருக்கு, கிட்ட பார்வையா தூர பார்வையா, என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சப்ளிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ்ங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கான ஆரோக்கியத்திற்கான ப்ராடக்ட்ஸ். பெண்களோட ஆரோக்கியம் பாதிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 வயது நிலைகள்ல நம்ம பார்க்க முடியும். முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மெனார்கி. மெனார்கி அப்படின்னா பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த வயது. சராசரியா 13 வயசுல ஆரம்பிக்கணும். பட் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 8 வயசுலயே வந்து பீரியட்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. 2வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பிரெக்னன்சி. தாய்மை பருவம் அடையும் போது நிறைய ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ், டிஸ்டர்பன்சஸ் ஏற்படலாம். அண்ட் 3வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது மெனோபாஸ். 45-50 வயதை வந்து நெருங்கும் பொழுது பீரியட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லயுமே ஹார்மோன்ஸ் டோட்டலா பாதிக்க ஆரம்பிக்கலாம். என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னா, ஒன்று அனீமியா. அனீமியானா ரத்த சோகை. ஹீமோகுளோபின் அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இதனாலுமே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். 2வது தைராய்டு ப்ராப்ளம். ஸோ தைராய்டு கிளாண்ட், தைராக்சின் ஹார்மோன் இதுல ஏற்படக்கூடிய பாதிப்புனால
உடல்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். இன்னும் அதிகமாக குண்டா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, குரல் மாற ஆரம்பிக்கும், பீரியட்ஸ் ரெகுலரா வராது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா ஏற்படக்கூடியது. மூன்றாவது நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை சுத்தி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், இதுதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்பகத்துல ஏற்படக்கூடிய புற்றுநோய், ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்புகளோட தேய்மானம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். இதெல்லாமே என்ன சொல்றோம், ஒரு மேஜராக இருக்கக்கூடிய சில காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால ஏற்படக்கூடியது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றது தான் மெயினா ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி அப்படின்னா தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, அதுலேயும் தயாரிக்கக்கூடியது நம்முடைய ஷதாவரி கேப்சூல்ஸ். ஷதாவரி மேக்ஸ் அப்படின்னா இதுல வெறும் ஷதாவரி மட்டும் இல்ல, இது கூட சேர்ந்து அசோகா அண்ட் லிகோரைஸ் இந்த 2 இன்கிரீடியன்ஸும் இதுல இருக்கு. ஷதாவரிய குவீன் ஆஃப் ஹர்ப்ஸ், அதாவது மூலிகைகளோட ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷதாவரி எடுக்கிறதுனால ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ யாருக்காவது இன்னும் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றும் குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஷதாவரி கொடுக்கறதுனால இந்த ஹார்மோன் பேலன்சஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும், செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். அசோகா இந்த மூலிகை இருக்கிறதுனால பீரியட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ சில பெண்களுக்கு என்ன ஆகும், பீரியட்ஸ் டைம்ல பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். முதல் நாள் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோவே இருக்காது. சில பெண்களுக்கு என்ன ஆகும், 7ல இருந்து 10 நாள் வரைக்கும் கூட பீரியட்ஸ் கண்டினியூ ஆகும். சில பெண்களுக்கு என்ன ஆகும், 15 நாள் 20 நாளுக்குள்ளேயே பீரியட்ஸ் வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே பீரியட்ஸ்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். அசோகா இந்த மூலிகை அந்த பீரியட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். மூன்றாவதா லிகோரைஸ். லிகோரைஸ்னா அதிமதுரம். ஸோ அதிமதுரம் பொறுத்த வரைக்கும் ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், ஸோ பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உடல் சோர்வு, மன அழுத்தம், இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை ஷதாவரி மேக்ஸ்ல இருக்கு. ஷதாவரி மேக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ், ஏன்னா ஹீமோகுளோபின் அனீமியா ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால. ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் சராசரியா 12ல இருந்து 14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் அளவு வந்து இருக்கணும். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் 14ல இருந்து 16 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபினோட அளவு வந்து இருக்கணும். ஹீம் அப்படின்னா அயன். ஸோ இரும்பு சத்து இல்லைன்னா ரத்தம் உற்பத்தி ஆகாது. ஏன்னா ரத்தம் உற்பத்தி ஆகிறது எங்க, எலும்பு மஜ்ஜையில. அப்ப இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா ரத்த அளவும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால அயன் சப்ளிமெண்டேஷன் அனீமியால தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். நல்ல சிகப்பணுக்கள் உருவாகணுமா, அதற்கு ஃபோலிக் ஆசிட் தேவை. விட்டமின் சி அயனோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். விட்டமின் B12 பொறுத்த வரைக்கும் அனீமியா, ரத்த சோகை, இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படாமல் தடுக்கலாம். ஜிங்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகளோட தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஒரு கரெக்டான காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரோம். சிறுநீரக தொற்று அப்படிங்கிறது காமனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இந்த சிறுநீரக தொற்று ஏற்படக்கூடியது. ஏன்னா அந்த யூரிட்டர் அப்படின்னு சொல்ல யூரித்ராங்கிறது யூரின் போகக்கூடிய அந்த பை, அந்த குழாய். ஸோ அந்த குழாய் ஆண்கள் விட பெண்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அடிக்கடி ஏற்படும். கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்களுக்கு இந்த சிறுநீரக தொற்று ஏற்படுறதுனால டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு 20% பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா 6 மாசத்துல 1 வருஷத்துக்குள்ள இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்ங்கிறது இதுதான். ஒன்று கிட்னிஸ்ல இல்லைன்னா யூரிட்டர்ல, அந்த கிட்னில இருந்து யூரினை கலெக்ட் பண்ணக்கூடிய பேக்ல, இல்லைன்னா பிளாடர் சிறுநீர் பையில, இல்ல யூரித்ரால. ஸோ இந்த 4 பகுதிகள் எங்க இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலுமே இதை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும், யூரின் போகும்போது அதிக எரிச்சல், நமைச்சல், வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள திரும்ப யூரின் போகணும் அப்படின்னு ஏற்படலாம். அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய சிறுநீர் பை, அந்த பிளாடர் பொறுத்த வரைக்கும் 400 ml யூரின் வரைக்கும் ரீடைன் பண்ண முடியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வரைக்கும் கூட தாங்கலாம். பட் அதே யூரினரி இன்ஃபெக்ஷனா இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் கூட யூரின் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூரின்ல பிளட் வர ஆரம்பிக்கலாம், யூரின் வந்து பால் மாதிரி ஒயிட் கலர்ல மாற ஆரம்பிக்கலாம்.
யூரின்ல வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே என்ன சொல்றோம்? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். எல்லோ டிஸ்சார்ஜ், ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிஷன்ஸுமே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். எதுக்காக தான் கிரான்பெரிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ கிரான்பெரி அப்படிங்கிறது நார்த் அமெரிக்காவில் அதிகம் விளையக்கூடிய ஒரு பழ வகை. இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, முக்கியமாக விட்டமின் சி அண்ட் ஃபைபர். இந்த 2 ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது கிரான்பெரியில. கிரான்பெரியில டிமானோஸ் அப்படின்னு சொல்லி, இந்த டிமானோஸ் அப்படின்னா இது ஆப்பிள், ஆரஞ்சு, பீச்சஸ், ப்ளூபெரிஸ், பில்பெரிஸ் இந்த மாதிரி பழங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான சுகர். ஸோ கிரான்பெரி வித் டிமானோஸ் இந்த காம்பினேஷன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பிளாடர், சிறுநீர் பையில ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கிரான்பெரி. டிமானோஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள ஆகக்கூடிய இந்த ரிப்பீட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதை தடுக்க முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் கிரான்பெரி பொறுத்த வரைக்கும் இதுல குட் பாக்டீரியா, நம்ம வயிறுல செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய நல்ல கிருமிகளை வந்து வளர்க்கக்கூடியது. இதுலயுமே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ தலைமுடிக்கு, ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது கிரான்பெரி கேப்சூல்ஸ். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் கிரான்பெரி சாப்பிடும் போதே கேப்சூலை சேர்த்து முழுங்கிடணும். கிரான்பெரி இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம 5 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பொதுவா நம்ம வயசோட மாற்றம் அப்படிங்கும் போது, நம்ம உருவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு வயதிற்கு தகுந்தாற் போல மாறக்கூடியது. நம்ம பிறந்து, தவழ்ந்து, உட்கார பழகி, எழுந்து நிற்க பழகி, நடக்க பழகி, ஓட பழகி அப்படிங்கும்போது அந்த ஒரு ஏஜுக்கு ஏத்தா போலதான் நம்ம பாடியிலுமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஒருத்தரோட வயது, அதை நம்ம எப்படி நம்ம டிசைட் பண்றோம்னா அவங்களோட உருவத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்றோம். ஸோ உருவத்தை முதல்ல நமக்கு வந்து காமிக்கக்கூடியது என்ன? ஒண்ணு தலைமுடி, ரெண்டாவது ஸ்கின். அப்போ நம்ம ஒருத்தரோட அந்த வயதிற்கு தகுந்தாற் போல நம்ம டிசைட் பண்றது இல்ல. அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்தா நம்ம முதல்ல டிசைட் பண்ணுறோம். அதுதான் என்ன சொல்றோம்? பர்சீவ்டு ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த பர்சீவ்டு ஏஜ் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா, பிகாஸ் ஏஜிங் ஃபேக்டர்ஸும் இன்னைக்கு ரொம்ப முன்னேற ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப ஏஜிங் ஃபேக்டர்ஸ் வரதுக்கான ரீசன்ஸ் என்ன? 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு எக்ஸ்ட்ரின்சிக், இன்னொன்னு இன்ட்ரின்சிக். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா வெளியிலேருந்து ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். ஒன்னு பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனால தலைமுடி பாதிக்கும், ஸ்கின் பாதிக்கும். ரெண்டாவது இரிட்டன்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் இருக்கலாம், தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸ், ஆயில்ஸ், இதனால கூட வந்து இரிட்டேட் ஆகி கூட இது தலைமுடி உதிர்வு, ஸ்கின் சுருக்கங்கள் இதெல்லாமே ஏற்படலாம். ஸோ அதிகமாக டஸ்ட், ஸ்மோக்கு, சன்லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது, இதெல்லாம் கூட எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய பொல்யூஷன். இன்டர்னல் அப்படி பார்த்தீங்கன்னா அதிகமாக மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்குமே இந்த பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கலாம். சரியான உணவு இல்லை, சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்களால என்ன ஆகுதுன்னா ஸ்கின்ல, நகத்துல, தலைமுடியில பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அதுக்காக தான் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ஹேர், ஸ்கின், நெயில என்ன இருக்கு அப்படின்னா கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. பிகாஸ் கிரீன் டீ பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நம்ம பாடியோட அந்த அப்சார்ப்ஷன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். போரேஜ் ஆயில்ங்கிறது இதுவும் ஒரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட். ஸோ போரேஜ் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. தலைமுடி அந்த அடர்த்தி இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அமினோ ஆசிட்னா புரோட்டீன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், புரோட்டீன் இருந்துச்சுன்னா தான் தலைமுடியோட க்ரோத் எல்லாமே நல்லா இருக்கும், ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கும்னு பார்த்தோம். அதனால தான் லைசின், மெத்தியோனின், சிஸ்டின் சொல்லக்கூடிய 3 அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கு. விட்டமின்ஸ், விட்டமின் இ, விட்டமின் B6 அண்ட் ஃபோலிக் ஆசிட் அண்ட் மெக்னீசியம், ஜிங்க், செலினியம், பயோட்டின் அண்ட் அயன் மினரல்ஸ். ஸோ இத்தனை விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், கிரீன் டீ, போரேஜ் ஆயில் இது எல்லாமே இருக்கக்கூடியதான் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். ஸோ இது எடுக்கிறதுனால தலைமுடி உதிர்வு தடுக்க முடியும். முடி கால்கள் வந்து இந்த பலம் இழந்து லூஸ் ஹேரா ஆகிறதும் தடுக்க முடியும். நரை, சின்ன வயசுல நரமுடி வர்றதை வந்து நம்ம தடுக்க முடியும். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை ஸ்கின்ல வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் வரலாம், ஸ்கின் சுருக்கங்கள் ஏற்படலாம், பிளெமிஷஸ் அப்படின்னு சொல்லுவோம், கலர் வந்து அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்ல சாஃப்ட் சப்பிள் ஸ்கின்னா வந்து மாற ஆரம்பிக்கும். அதே போல நகம், ஸோ நகத்துக்கு கரெக்டான வந்து ஒரு ஷேப் கிடைக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதெல்லாமே கொடுக்கக்கூடியதான் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம லைஃப்ல நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த். நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் 206 எலும்புகள் இருக்கு. அதை இணைக்கிறது 360 ஜாயிண்ட்ஸ்.
இரண்டு எலும்புகளோட இணைப்பு தான் என்ன சொல்றோம், ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜாயிண்ட்ங்கிறது ஒரு கேப்சூல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள அமைஞ்சிருக்கும். நம்ம கை விரல்ல இருக்க ஜாயிண்ட்ல ஆரம்பிச்சு உடம்புல பெரிய பெரிய மூட்டுக்கள் இருக்கு. கழுத்து பகுதி இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இருக்கு, லோ பேக்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இருக்கு, ஷோல்டர்ல இருக்கு, எல்போல இருக்கு, ரிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இடுப்பு பகுதி, கால் மூட்டு, ஆங்கிள் பகுதியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ், இதெல்லாமே பெரிய பெரிய மூட்டுக்கள். பொதுவாகவே ஒரு எலும்புக்கு மேல ஒயிட் கலர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டிலேஜ் அப்படின்னா குருத்தெலும்பு. ஸோ இந்த குருத்தெலும்பு என்ன பண்ணுது, இரண்டு எலும்புகள் வந்து ஒன்னோட ஒன்று உரசாமல் தடுக்கக்கூடியதான் இந்த குருத்தெலும்பு. அதே மாதிரி இந்த குருத்தெலும்பை இதுக்கு சைட்ல எல்லாம் சுத்தி என்ன இருக்குன்னா சைனோவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் இருக்கு. இது வந்து லூப்ரிகேஷன் கொடுக்கும். ஒரு பக்கம் இந்த குருத்தெலும்பு வந்து குஷன் எஃபெக்ட் கொடுக்குது. இந்த இது வந்து லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த கார்ட்லேஜோட ஸ்ட்ரென்த் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய போன் ஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்த்தியா இருக்கும். என்ன காரணங்களால் அந்த பாதிப்பு ஏற்படும்? ஒன்று ஜாயிண்ட் பெயின், இரண்டாவது வரக்கூடியது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா எலும்புகள் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் ஆயிடும். மூணாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்புகள்ல ஏற்படக்கூடிய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம். எதனால் அதெல்லாம் ஏற்படுது? ஒன்று வயது ஒரு காரணம், ரெண்டாவது சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லாதது ஒரு காரணம், கால்சியத்தோட பற்றாக்குறை ஒரு காரணம், உடல் பருமன் ஒரு காரணம், அதிக ஆக்டிவிட்டி இல்லாம ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குருத்தெலும்பு, இந்த ஒரு எலும்புக்கு வெள்ளை கலர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எலும்புக்கு மேல, ரெண்டு எலும்புக்கு மேலேயும் கீழே இருக்கக்கூடிய இந்த குருத்தெலும்பு தான் இந்த இடத்துல ஒரு குஷன் எஃபெக்டா கொடுக்குது. பட் நான் சொன்ன இத்தனை ரீசன்ஸ்னால என்ன ஆகும்னா இந்த குருத்தெலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். ஸோ இந்த குருத்தெலும்பு தேயும் போது என்ன ஆகுது, இந்த ரெண்டு எலும்புகள் ஒன்னோட ஒன்று உரச ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கேப் குறைய குறைய என்ன ஆகுது, எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அதிகமாகுது. அதனாலதான் தரையில உட்காந்து எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, குனிய முடியாது, படியேற முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான காரணம் என்னன்னா இந்த போன்ஸுக்கு நடுவில் இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகிறதுனால. இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே 40 வயசுல இருந்தே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ரோமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்ல தமிழ்ல சொல்லணும்னா வாதம் இல்ல முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முடக்குவாதம் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ முடக்குவாதம் பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, கரெக்டான ஒரு சப்ளிமெண்ட்ஸும் கிடையாது. ஏன்னா ரொமட்டாய்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி தான். இது எப்படி யாருக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் ஏஜ் ரீச் ஆகும் பொழுது அப்போ அவங்களுக்கு இந்த ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படலாம். ஸோ ரொமட்டாய்ட்ல என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆயிடும். ஸோ கையை பெண்ட் பண்றதுலேருந்து வந்து ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். அப்போ இதுக்கு ஜென்ரலா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டெராய்ட்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்ல சப்போர்ட் பண்றதுக்கு முக்கியமாக நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதுதான் குளுக்கோசமின். ஸோ குளுக்கோசமின்ங்கிறது என்ன, இந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் அந்த குருத்தெலும்பு உருவாகிறதுக்கு குளுக்கோசமின்ங்கிறது முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு அமினோ சுகர். இந்த குளுக்கோசமின் கிடைக்கல அப்படின்னா எலும்புகளோட தேய்மானம், முக்கியமா இந்த குருத்தெலும்போட தேய்மானம் வந்து அதிகமாகும். நம்ம உடம்புல நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த குளுக்கோசமின் ஒரு வயதுக்கு மேல இது ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை. அதனாலதான் 40 வயசு தாண்டும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எலும்புகளோட தேய்மானம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அதனாலேயே நம்மளோட நடமாட்டம், இந்த மூவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா பாதிக்க ஆரம்பிக்கும். வெஸ்டிஜ் குளுக்கோசமின் இதை எடுத்துட்டு வரதுனால ஜாயின்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஏன்னா மெயினா அந்த ஜாயின்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அந்த குருத்தெலும்போட வளர்ச்சியை அதிகப்படுத்தும். ஸோ அந்த லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும், ஒரு குஷன் எஃபெக்டை கொடுக்கறது. இதனால வலி, வீக்கம் இதெல்லாமே டோட்டலா கண்ட்ரோல் பண்ண முடியும். குளுக்கோசமின் ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஸோ குளுக்கோசமின்ங்கிறது இது பேசிக்கா ஒரு அமினோ சுகர். அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு குளுக்கோசமின் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் சர்க்கரை கண்ட்ரோல் ஆகணுமா இல்ல எலும்பு மூட்டை தேய்மானம், அதாவது இந்த வலி வீக்கம் இதெல்லாம் குறைக்கணுமா, எது முக்கியம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம குளுக்கோசமின் சுகர் இருக்கிறவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் கூட சுகரை குறைக்கிறதுக்கான நீம், குளுக்கோ ஹெல்த் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணலாம். குளுக்கோசமின் எடுக்கும்போது ஜென்ரலாகவே கொஞ்சம் வந்து நிறைய வலி வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த ப்ராடக்ட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வலி அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். பிகாஸ்
ஜெனரலா குளுக்கோஸ்மின் என்ன பண்ணா கொஞ்சம் வலி ஏற்றி அதுக்கப்புறமா தான் திரும்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் எடுக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் லோ டோஸ்ல இருந்து ஹை டோஸ் போகலாம். முதல் வாரம் 1 டேப்லெட் எடுங்க, 2வது வாரம் 2 டேப்லெட் எடுங்க, 3வது வாரம் 3 டேப்லெட் எடுங்க. அப்ப கிராஜுவலா டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால நமக்கு ஒரு கண்ட்ரோல், ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். குளுக்கோஸ்மின் மாதிரி தான் நம்ம உடம்புல கொலாஜன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு புரோட்டீன். எஸ்பெஷலி இதை வந்து என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீன். இந்த ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீனோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஸ்ட்ரென்த், போன்ஸ்க்கு ஜாயின்ஸ்க்கு இதெல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுக்கறது கொலாஜன். ரெண்டாவது ஃபிளெக்சிபிலிட்டி, வளைஞ்சி கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா இந்த கொலாஜன் இது ஒரு மெயின் புரோட்டீன் அப்படிங்கிறதுனால இது போன்ஸோட வளர்ச்சிக்கு தேவை, குருத்தெலும்பு வளர்ச்சிக்கு தேவை, ஸ்கின்னோட வளர்ச்சிக்கு தேவை, திசுக்கள், தசைகள் இதோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே இந்த கொலாஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல இந்த கொலாஜன் உற்பத்தி ஆனால் கூட பட் ஏஜிங் ஃபேக்டர்ஸ்னால என்ன ஆகுது, இந்த கொலாஜனோட ப்ரொடக்ஷன் வயது ஏற ஏற குறைய ஆரம்பிக்கும். ஸோ கொலாஜன் எப்படி எடுக்கணும்னா, ஒரு பேக்கெட், ஒரு சேஷே பேக்கெட் ஃபுல்லா ஒரு 100 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பாடுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடி எப்படி வேணாலும் இதை குடிக்கலாம். இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால என்ன ஆகுது, இன்ஸ்டன்டா ஜாயின்ஸ்க்கு மேல போய் ஸ்ப்ரெட் ஆகி அந்த வலி வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கும். ஸ்டிஃபா இருக்கக்கூடிய ஜாயின்ஸுக்குமே அதை ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ஸோ மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். நம்மளுடைய மசில் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவை, அதே போல செரிமான சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது கொலாஜன். ஸோ ஒரு நாளைக்கு 1 2 நம்முடைய தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்றார் போல கொலாஜன் எடுத்துக்கலாம். கால்சியம் எஸ் பேசிக்காகவே நம்ம பாடியில தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட். கால்சியம் இருந்துச்சுன்னா ஹார்ட் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்றதுக்கும் கால்சியத்தோட சப்ளிமெண்டேஷன் நமக்கு தேவை. பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம கண்ட்ரோல் பண்றதுக்கும் கால்சியம் வேணும். எலும்பு மூட்டு தேய்மானங்கள் ஏற்படாமல் தடுக்கலாம். அதே போல நம்ம பாடியோட pH லெவல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு கால்சியம் வேணும். ஸோ கால்சியம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தேவைன்னா, ஆவரேஜா ஒரு அடல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் தேவைப்படுது. வயதான காலத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அண்ட் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு 1000 1300 மில்லிகிராம் வரைக்கும் தேவைப்படுது. ஸோ வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ் நம்மளுடைய கால்சியத்துல விட்டமின் D3 என்ரிச் பண்றதுனால கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஸோ கால்சியம் எடுக்கிறதுனால பல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், பற்குழி, பல்லோட தேய்மானம் இது எல்லாத்தையுமே தடுக்க முடியும். எலும்போட அந்த அடர்த்தி, போன் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா போன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ண முடியும். கால்சியம் ஒரு நாளைக்கு 2 to 3 டேப்லெட் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். கால்சியம் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். பொதுவாக எந்த சப்ளிமெண்ட்ஸ் இருந்தாலுமே சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒன்னா சேர்த்து எடுக்கலாம், எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2 காம்பினேஷன் மட்டும் அவாய்ட் பண்ணணும். அயன், ஃபோலிக், கால்சியம் இது ரெண்டுமே எடுக்க போறாங்க அப்படின்னா ஒன்னா சேர்த்து எடுக்கக்கூடாது. ஒரு 3 மணி நேரம் கேப் விடும். காலையில கால்சியம் போட்டீங்கன்னா நைட் வந்து அயன் எடுத்துங்க, ஆர் ஒரு 3 hours கேப்ல இதை எடுத்துக்கலாம். அதே போல ஸ்பிருலினா அண்ட் கால்சியம் இந்த 2 ப்ராடக்டையும் ஒன்னா எடுக்க வேணாம். இது ஒரு 3 மணி நேரம் கேப் கொடுத்து எடுத்தீங்கனாலே போதும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த 4 தூண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் அந்த 4 தூண்கள் தான் ஒரு நாளும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, அதே போல வாழ்நாள் முழுக்க நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யார் எடுக்கும்னா, அந்த 70-80% மக்கள் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களே ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இத்தனை விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். இந்த சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சராசரியா 12 வயசுக்கு மேலதான் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கிறோம். அதுக்கு கீழே எடுக்கக்கூடாது அப்படின்னா அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் தான். பட் அதை நம்ம கிளைம் பண்ண முடியாது. பொதுவாக 6 வயசுக்கு மேல குழந்தைங்களுக்கு சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கணும். அப்ப ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். 6 வயசுக்கு மேல ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். கொலஸ்ட்ரம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். krill ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கேனோடர்மா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்பைருலினா, கொலஸ்ட்ரம், krill ஆயில், கேனோடர்மா இந்த 4 ப்ராடக்ட் 6 வயசுக்கு மேல ரெக்கமெண்ட் பண்ணலாம். மீதி சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனரலாகவே 12 வயசுக்கு மேலதான் இந்த ரெக்கமெண்டேஷன். கிரான்பெரி பொறுத்த வரைக்கும் 5 வயசுல ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது உணவு பொருள் அப்படின்னு நம்ம பாக்குறதுனால இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் எடுக்கணும், சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா எந்த விதமான ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம், சாப்பிட்ட பின்னாடியும் எடுக்கலாம். 1 மணி நேரம் கேப் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும்.
ஒரு 3 சப்ளிமெண்ட் 4 சப்ளிமெண்ட் எடுக்க போறோமா, அப்போ எல்லா சப்ளிமெண்ட் ஒன்னா சேர்த்து எடுக்கலாமானா தாராளமாக ஒன்னா சேர்த்து எடுக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாது. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் இது ஜென்ரலா நம்ம எடுக்க தான் நம்ம உடல் ரெப்ளனிஷ் ஆகும் பொழுது சரியான ஒரு ஆரோக்கியத்தை நம்ம அடைய முடியும். ஏன் அப்படிங்கிறத நேத்தி வந்து நம்ம பிகினிங் டாபிக்ல நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆயுஷ் சாந்திங்கிற ப்ராடக்ட் கேட்டகரி. ஆயுஷ் சாந்திங்கிறது இது முழுக்க ஆயுர்வேதாவை பேஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ். ஏன்னா ஆயுர்வேதா இதான் நம்ம பாரம்பரியமிக்க ஒரு மருத்துவ முறை. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு மருத்துவ முறை. ஸோ வெஸ்டீஜ்ல ஆயுர்வேதாக்கு திரும்ப ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த ஆயுஷ் சாந்திங்கிற ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் சர்க்கரை நோய்னா என்னங்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அப்ப சர்க்கரை நோயில ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா எடுக்க வேண்டியது குளுக்கோ ஹெல்த். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா நம்ம கொடுக்க வேண்டியது குளுக்கோ ஹெல்த். எப்படி எடுக்கணும்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும். 3 வேளையுமே எடுக்கணும். சுகரோட அளவு பொறுத்து கேப்சூல்ஸை நம்ம எடுக்கணும். 150 200 இந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு வேலைக்குமே ஒரு கேப்சூல் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. 200 300 ரேஞ்சில் சுகர் இருக்கு அப்படின்னா 2 கேப்சூல். ஸோ ஒரு வேலைக்கு 2, ஒரு நாளைக்கு 6. 400 500 ரேஞ்சில் சுகர் இருந்துச்சுன்னா ஒரு வேலைக்கு 3, ஒரு நாளைக்கு 6, 9. இதுதான் குளுக்கோ ஹெல்த் எடுக்க வேண்டிய அளவு. இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம கொடுக்க வேண்டியதுன்னா ப்ரோகார்ட். ஏன்னா ப்ரோகார்டு வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கும். ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம சஜஸ்ட் பண்ண வேண்டியது ப்ரோகார்ட். ப்ரோகார்ட் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். பொதுவாக நம்ம உடம்புல 2 உறுப்புகள் இம்பார்ட்டன்ட். ஒன்று கிட்னி, இன்னொன்று லிவர். ஸோ அதுலேருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றது தான் டாக்ஸ் கிளீன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோம். அது தவிர ஏன் அப்போ நம்ம டாக்ஸ் கிளீன் ஒன்று வச்சிருக்கோம். அது ஜென்ரலாக எடுக்க வேண்டியது கேனடோர்மா, குர்குமின் இதெல்லாமே. பட் இன்கேஸ் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஏன்னா டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிக நச்சு பொருட்கள் உடம்புல தங்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயினாக டாக்ஸ் கிளீன். ஸோ இதுலேயே என்ன சொல்கிறோம் நம்ம த்ரிஃபலானா கடுக்கா, தாண்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 விதமான அந்த காய்கள் நம்ம நேச்சுரல் சாப்பிடக்கூடியது அது இருக்கு. வேம்பு இதுல இருக்கு, மஞ்சள் இதுல இருக்கு, அதே மாதிரி ஸ்வர்ணபத்திரிங்கிற ஒரு மூலிகை இதுல இருக்கு. டாக்ஸ்கிளீன் 3 கேப்சூல் ஒரு நாளைக்கு சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வைட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ வைட்டல் காம்ப்ளெக்ஸ் எதுக்காகனா ஜென்ரலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை அழிக்கக்கூடிய தன்மை, அதாவது செல்ஸை திரும்ப ரெஜுவினேட் பண்ணக்கூடிய தன்மை இந்த வைட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. ஏன்னா அதில் நேச்சுரலாகவே இருக்கிறது என்ன, ஒன்று ஆம்லா, முழு நெல்லிக்காய் இருக்கு, திராட்சைப்பழ விதைகள்ல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, கிரீன் டீ இருக்கு, அதே மாதிரி கேரட்ல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். பொதுவாக டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளமோ கேன்சரோ இந்த மாதிரி டிசீஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா செல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா டேமேஜ் ஆகும். ஸோ அந்த செல்லுலார் டேமேஜை தடுக்கிறதுக்காக வைட்டல் காம்ப்ளெக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். டெய்லி 3 கேப்சூல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வரணும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ சிறுநீரகம் பொறுத்த வரைக்கும் 3 விதமான ப்ராப்ளம்ஸ் பேசிக்கா நம்ம பார்க்கலாம். ஒன்று கிட்னி ஸ்டோன்ஸ், 2வது கிட்னில கட்டிகள், 3வது சிறுநீரக தொற்று. இந்த 3 விதமான கண்டிஷன்ஸ்ல கிட்னி ஹெல்த்துக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். மற்றபடி வேற எந்த கண்டிஷன்ஸ்க்காகவும் இல்லை. அதே மாதிரி யூரிக் ஆசிட், கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமாக இருந்து அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் கிட்னி ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல கிட்னி ஹெல்த் கொடுக்கலாம். எங்க கிட்னி ஹெல்த் கொடுக்க கூடாதுன்னா டயாலிசிஸ் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த சப்ளிமெண்ட்டுமே அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஃபுட் பேச்சஸ் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ கிட்னி ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி கல்லீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மஞ்சள் காமாலையில் என்ன இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா லிவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லிவர் செல்ஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக லிவர் ஹெல்த் கொடுக்கலாம். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட்டி லிவருங்கிறது லிவர்ல வந்து கொழுப்பு அதிகமாக தங்குறதுனால லிவர் வந்து சைஸ் பெருசாகும்.
அதே போல ஃபைப்ரோசிஸ். ஸோ ஃபைப்ரோசிஸ்ங்கிறது என்ன ஆகும், கொழுப்பு வந்து அதிகமாக போய் தங்க ஆரம்பிக்கிறதுனால லிவர் வந்து பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல லிவர் ஹெல்த் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ லிவர் ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ரெஸ்போ கேர், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதற்கு ரெஸ்போ கேர் நம்ம கொடுக்கலாம். பொதுவாக வந்து நுரையீரல் பொறுத்த வரைக்கும் 2 டிஃபரன்சஸ் இருக்கு. ஒன்று அப்பர் ரெஸ்பிரேட்டரி, இன்னொன்று லோயர் ரெஸ்பிரேட்டரி சொல்லுவோம். மூக்குலேருந்து தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடியது அப்பர் ரெஸ்பிரேட்டரி. இதுல வரக்கூடியது என்ன, ஜென்ரலா வந்து சைனஸ், மூக்கு ஒழுகிறது, இல்லைன்னா வந்து மூக்கு அடைப்பு, தொண்டை கட்டுறது, குரல் வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சுவாசம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன சொல்றோம், அப்பர் ரெஸ்பிரேட்டரி. பட் இதை தாண்டி லோயர் ரெஸ்பிரேட்டரி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அலர்ஜி, ஆஸ்மா, வீசிங், நிமோனியா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே ரெஸ்போ கேர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்னாலே ரெஸ்போ கேர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஆயுஷ் சாந்தி ரெஸ்போ கேர் இது டெய்லி 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். அடுத்து ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட், எஸ்பெஷலி ஆண்களுக்காக நம்ம லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட், ப்ராஸ்டேட் கேர். ஸோ ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது என்ன, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இதுதான் என்ன சொல்றோம், யூரினரி பிளாடர், சிறுநீர் பை. இந்த சிறுநீர் பைக்கு கீழே யூரின் போகக்கூடிய இந்த குழாய், இந்த தான் வந்து யுரித்ரா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிறுநீர் பை பிளஸ் இந்த யூரிட்டர், இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கலர்ல தெரியக்கூடிய இந்த பகுதி, இதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட். இந்த ப்ராஸ்டேட்டோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விந்து அணுக்களோட உற்பத்தி. பொதுவாக நம்மளுடைய விரை பைகள்ல என்ன ஆகும், விந்து அணுக்கள் வந்து உருவாகும். ஆனா அந்த அணுக்கள் ப்ராஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய லிக்விடோட சேர்ந்து ஸ்போமா வந்து வெளியில வரும், விந்தணுக்களாக வெளியில வரும். அப்ப ப்ராஸ்டேட்டோட வேலையே என்னன்னா, முக்கியமாக அந்த செமினல் ஃப்ளூயிட் இதை வந்து உருவாக்குறது தான். இந்த படத்துல இன்னும் பார்க்கலாம். இது வந்து சிறுநீர் பை, யூரினரி பிளாடர். ஸோ இந்த யூரினரி பிளாடர்ல இருந்து கீழே வரக்கூடிய இந்த ஸ்டெம்முக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், யுரித்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நார்மலா இந்த சிறுநீர் பை கீழே யுரித்ராவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி இதான் நம்ம ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இது நார்மலா இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட். பட் சில காரணங்கள், ஒன்று வயது ஏறதுனால, 2வது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட வயது, அதாவது ஒரு 50 வயதை தாண்டும் போதும் சரி, இல்லை ஒரு 70 வயதை தாண்டும் பொழுது இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆகும், பெருசாயிடும். இந்த ப்ராஸ்டேட் பெருசாகும் போது என்ன ஆகுது, நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் குழாய் யுரித்ரா, இந்த யுரித்ராவை போட்டு பிரஸ் பண்ணும். இந்த யுரித்ராவை பிரஸ் ஆகிறதுனால என்ன ஆகாது, யூரின் வந்து ஃப்ரீயா போக முடியாது. சில பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த யூரினரி ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஃப்ரீக்வன்சினா ஏன்னா பிளாடர் வந்து இப்போ ஃபுல்லா காலி ஆகல. ஸோ பிளாடர்ல ஃபுல்லா யூரின் இருக்கு, ஆனா யூரின் போகணும்னு நினைப்போம், ஆனா யூரின் போனா யூரின் வராது. ஏன்னா இந்த கிளாண்ட் வந்து, இந்த ப்ராஸ்டேட் வந்து என்ன ஆகிடுச்சு, இதை ஃபுல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த யுரித்ரா வந்து ஃபுல்லா அமுக்கி வச்சிருச்சு. ஏன்னா அது ஓப்பன்ல இருந்தா தான் யூரின் போக முடியும். ஸோ இது ரொம்ப டைட்டா ஸ்குவீஸ் பண்றதுனால தான் ஆண்களுக்கு எஸ்பெஷலி 50-70 வயசுக்கு மேல இந்த யூரின் போர்ல சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இதுல ஒரு 3 விதமான கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்னு பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவோம், பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ இந்த மாதிரி என்லார்ஜ் ஆகக்கூடிய ப்ராஸ்டேட்டுக்கு தான் பிபிஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2வது ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம். 3வது ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து ஜென்ரலா ப்ராஸ்டேட்ல ஏற்படலாம். அதனால தான் நம்ம ரீசெண்டா எக்ஸ்க்ளூசிவா, இன்ஃபேக்ட் வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே ப்ராஸ்டேட்டுக்கான ஒரு எக்ஸலண்டான காம்பினேஷன்ஸ்ல வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறது வெஸ்டீஜ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கேர்ல என்ன இருக்குன்னா, புனர்னவா, வருண், சதாவரி, கஞ்சனார், ஷிலாஜித்து, கோக்ஷுரா, அபராஜிதா அண்ட் சுபாரி. இந்த முக்கிய இன்கிரீடியன்ஸ் இது எல்லாமே இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை குறைக்கும். ஸோ இந்த வீக்கம் இதெல்லாமே குறைக்கிறதுனால பழையபடி யூரின் ஃப்ரீயா வந்து போக முடியும். ஸோ சில பேருக்கு என்ன ஆகும்னா, யூரின் வந்து அப்படியே சுட்டா போகும். யூரின் போகும்போது இந்த ஃபோர்ஸ், ஃப்ரீ ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்காது.
ஸோ வாட்டர் ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்லி வாட்டர் ரிட்டன்ஷன் என்ன பொதுவாக வந்து நம்ம பாடிக்கு ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது கிட்னியில் நடக்கும். ஸோ அதை ப்ரொமோட் பண்ணக்கூடியது ப்ராஸ்டேட் கேர். ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து நார்மல் சைஸ்ல இருக்கும் அண்ட் ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆகாம வந்து தடுக்கக்கூடியது ப்ராஸ்டேட் கேர். இன்ஃபேக்ட் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி ஆர் விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது ப்ராஸ்டேட்னால கூட ஏற்படலாம். ஸோ ஜென்ரலா ப்ராஸ்டேட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் என்லார்ஜ்மெண்ட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா பொதுவாக டாக்டர்ஸ் வந்து சில விதமான மெடிசின்ஸ் வந்து இதுக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சம் கண்டிஷன்ஸ்ல இன்வேசிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லி இன்வேசிவ்னா ஒரு சின்ன ஓட்டை போட்டு அது வழியா உள்ள போயிட்டு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த என்லார்ஜ்மெண்ட்டை குறைச்சி விடுவாங்க. ஆர் சர்ஜரி பண்ணி கிளாண்டை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்டே இல்லை அப்படின்னா அந்த உறுப்பே இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகாது, விந்தணுக்களே உற்பத்தி ஆகாது, விந்தணுக்கள் வெளியே வராது. ஸோ அதனால தான் நம்ம ப்ராஸ்டேட் கேருங்கிற இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணோம். ப்ராஸ்டேட் கேர் ஒரு நாளைக்கு 2 to 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஆயுஷாந்தேவோட ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது சராசரியா கொடுக்க வேண்டிய வயசு 18க்கு மேலதான். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 வயசுக்கு மேல, சில ப்ராடக்ட்ஸ்லாம் 6 வயசுக்கு மேல சொல்லியிருந்தேன். பட் ஆயுஷாந்தி பொறுத்த வரைக்கும் எல்லாமே 18 வயசுக்கு மேலதான். ஏன்னா ஜென்ரலா ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல சுகரு, கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல காமனா வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்தந்த ஏஜ் தாண்டும் போது அப்போ அந்த டைம்ல வந்து ஆயுஷாந்தி ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாலே போறோம். அது மாதிரி அல்சர் இருக்கிறவங்களோ இல்லை பிரெக்னென்ட் லேடிஸ்க்கோ இல்லை ஏதாவது அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களோ அவங்க ஆயுஷாந்தி ப்ராடக்ட்ஸை டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணி எடுக்கிறது நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஆயுஷாந்தேயோட கம்ப்ளீட் ப்ராடக்ட் ரேஞ்சஸ் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருந்ததுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து ஒரு 2 மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு நோய்க்காக நம்ம கொடுக்குறோம், ரெக்கமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அது என்ன டைம் ஃப்ரேம்ல எடுக்கணும், எவ்வளவு வருஷம் எடுக்கணும் அப்படிங்கிறது. 2வது சைடு எஃபெக்ட்ஸ்னா என்னங்கிறது. இது 2த்துக்கான கேள்விக்கான பதில் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எந்த சப்ளிமெண்ட் எடுத்தாலுமே அந்த சப்ளிமெண்ட் வந்து ஒரு 4 ஸ்டேஜை கடந்தா தான் அதுக்கான முழுமையான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த 4 ஸ்டேஜுக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது ஸ்கேனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஸ்கேனிங் எதுக்காக? இப்போ நம்ம டாக்டர்கிட்டே போறோம், டாக்டர் நம்ம பார்த்தவொடனே இதான் ப்ராப்ளம் சொல்றது இல்லையா, உடனே என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்கேன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா எதுக்காக ஸ்கேன் பண்ணும், ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் அது எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதோட இன்டென்சிட்டி என்னங்கிறது நமக்கு புரியும். அதே மாதிரி தான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம டோட்டல் பாடியை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணும், எங்கெல்லாம் செல்ஸ் நல்லா இருக்கு, எங்க செல்ஸ் கெட்டு போயிருக்கு, எங்க செல்ஸ் இறந்து போயிருக்கு அப்படிங்கிறத. இதற்கு ஆவரேஜா 3 மாசம் டைம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் என்ன, இது வந்து உணவுப் பொருள்கள். ஸோ அந்த உணவுப் பொருட்கள் நம்ம பாடியில கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு, அதை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணா மினிமம் 3 months டைம் எடுக்கும். அடுத்து 2வது ஸ்டேஜ் என்ன, டீடாக்சிஃபிகேஷன். நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றணும். எப்படிலாம் வெளில போகும், யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்தம், மலச்சிக்கல், லூஸ் மோஷன், ஏதோ ஒரு ரூட்ல தான் நம்ம உடம்புல இருந்து இந்த நச்சு பொருட்கள், கழிவுகள் வந்து வெளியில போயாகும். இது 2வது ஸ்டேஜ். ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் இது நடக்கிறதுக்கு சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 3வது என்ன சொல்லணும்னா பேலன்ஸ். ஸோ ஏன் பேலன்ஸ் பண்ணணும், இப்போ செல்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து செல்ஸுக்கு நியூட்ரிஷன் வேணும், ஊட்டச்சத்துக்கள் வேணும். ஏன்னா ஆல்ரெடி செல்ஸ்குள்ள டாக்ஸின்ஸ் இருந்தால் என்ன ஆகாது, நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள போக முடியாது. அப்போ 3வது ஸ்டேஜாக இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ்ல சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். 4வது ஸ்டேஜ் ரெஜுவனேஷன். ரெஜுவனேஷன்னா செல்ஸ் திரும்ப ஆரோக்கியமான செல்களாக மாற்றக்கூடிய ஸ்டேஜ். பொதுவாக நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு, ஒரு உறுப்புகள்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த செல்கள் எல்லாத்துக்குமே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உயிர் வாழும், அதுக்கப்புறம் இறந்து போய் புது செல்கள் உற்பத்தி ஆகும். இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ். அந்த மாதிரி உருவாகக்கூடிய செல்கள் எல்லாமே ஹெல்த்தியான செல்களாக இருக்கணும். அதுதான் இந்த ரெஜுவனேஷன் 4வது ஸ்டேஜ். இந்த 4வது ஸ்டேஜுக்கும் சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 மாசம் வரும்.
ஸோ ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 24 மாசம், அதாவது 2 வருஷம். ஒரு சப்ளிமெண்ட் எடுத்தா அதுல பெர்மனன்ட் ரிசல்ட் எப்ப நமக்கு கிடைக்கும்னா 2 வருஷம் தொடர்ந்து எடுத்தாதான் கிடைக்கும். நான் எவ்வளவு மாசம் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியே இங்க கிடையாது. ஒரு சுகர் உடம்புல வருது, அந்த சுகர் வரதுக்கே 30-40 வருஷம் ஆகுது. உடல் பருமன் வருதா, ஒபிசிட்டி வருதா, ஒபிசிட்டி வரதுக்கே மினிமம் 15 வருஷம் 20 வருஷம் ஆகுது. ஆனா நம்ம ஒரு சப்ளிமெண்ட்ஸை மட்டும் 1 மாசம் 2 மாசத்துல எல்லாமே சரியா போயிடணும்னு நினைச்சா அது கரெக்டா? யோசிச்சு பாருங்க. அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா 2 வருஷம் விடாம தொடர்ந்து எடுக்கும்போது அது லைஃப் லாங் நமக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. ஸோ ஒரு ப்ராப்ளம், ஒரு நோய்க்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா மினிமம் 2 வருஷம் தொடர்ந்து எடுக்கணும். சைடு எஃபெக்ட்ஸ்னா என்ன? சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? இதான் நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, சைடு எஃபெக்ட்ஸ் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒருத்தருக்கு உடம்புக்குள்ள என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கா, இதெல்லாம் ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அவங்கள நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே கூட தெரியாம இருக்கலாம். அப்ப ஏதோ ஒண்ணு அந்த ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒத்துக்காம அதனால ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ் காட்டலாம். பட் சைடு எஃபெக்ட்ஸ்னா என்னங்கிறத நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 2வது ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னேன், டீடாக்சிஃபிகேஷன். ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன்ல எப்படி நடக்குது? நம்ம உடம்புல இருந்து யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்த, மலச்சிக்கல் ஏதோ ஒரு ரூட்ல தான் நச்சு பொருள் வெளியில போகும்னு சொன்னோம். அப்போ இந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுது? நம்ம பாடியில கூட செல்களை கிளீன் பண்ணுது. அப்ப இந்த ரூட்ல தான் டாக்ஸின்ஸ் வெளியில போகும். அப்படின்னா சில பேருக்கு சப்ளிமெண்ட் எடுத்த உடனே யூரின் கலர் மாறலாம், இல்ல யூரின் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியலாம். சில பேருக்கு லூஸ் மோஷன் ஏற்படலாம், சில பேருக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம், சில பேருக்கு திடீர்னு ட்ரை காஃப் மாதிரி வரலாம், சில பேருக்கு சளி பிடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணலாம், சில பேருக்கு ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம், சில பேருக்கு அங்கங்க ஸ்கின்ல ரேஷஸ் கட்டிகளா வர ஆரம்பிக்கலாம், புண்ணு ஏற்பட ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் எதனால அப்படின்னா நம்ம எடுக்கிற சப்ளிமெண்ட்னால இல்ல. அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம பாடி கரெக்ட் பண்ண ஆரம்பிக்குது பாத்தீங்களா, அதுதான் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம உடம்போட ரிஃப்ளெக்ஷன், ரியாக்ஷன். அப்ப இந்த சைடு எஃபெக்ட்ஸ்ங்கிறது நல்லதா கெட்டதாங்கிறது யோசிச்சு பாருங்க. ஸோ ஒன்ஸ் இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் நம்ம பாடியில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது எந்த நோயையும் குணப்படுத்தாது. சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது நம்ம உடம்பை குணப்படுத்தும், நம்ம உடம்புனால மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும். இதான் நம்ம முதல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நேத்தி நான் சொன்னேன், ப்ரீ இல்னஸ்னா என்ன, நம்ம உடம்புல சின்ன சின்னதா பாதிப்புகள் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதை கரெக்ட் பண்ணாம விட்டோம்னா அது மேஜர் டிசீஸா போய் மாறும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரி, சப்ளிமெண்ட்ஸ் எப்ப நிறுத்தலாம் அப்படின்னு கேட்டா, என்னைக்கு நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு இதெல்லாம் கிடைக்குதோ அன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸை நிறுத்திடலாம். ரைட். இப்ப இவ்வளவு சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தோம். அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, சந்தேகம் மனசுக்குள்ள இருக்கும். என்ன அப்படின்னா, ரைட் சார், இப்போ இவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், எல்லாமே எடுக்கணும்னு தோணுது, ஆனா எதை எடுக்கணும் தான் புரியல அப்படின்னு ஒரு யோசனை வரும். சரி, சப்ளிமெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னா அந்த 4 பில்லர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, நோயில இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அந்த 4 பில்லர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட் கொடுக்கணும். முதல் பில்லர் என்ன? ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன்ங்கிறது என்ன? நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியில் என்ன பார்த்தோம்? ஒரு 5 ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம். நோனி பார்த்தோம், ஸ்பெலினா பார்த்தோம், கொலஸ்ட்ரம் பார்த்தோம், அலோவேரா பார்த்தோம், ஆம்லா பார்த்தோம். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பில்லருக்காக. 2வது பில்லர் என்ன? டீடாக்சிஃபிகேஷன், நச்சுத்தன்மை நீக்கம். இந்த 2வது பில்லருக்காக குர்குமின் இருக்கு, கேனோடர்மா இருக்கு, ஃபுட் பேச்சஸ் இருக்கு, டயட்ரி ஃபைபர் இருக்கு, அலோவேரா இருக்கு, ஆம்லா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒன்று 2வது பில்லருக்காக நம்ம எடுத்துக்கலாம். 3வது பில்லர் என்ன? பேலன்ஸ், நார்மலைசேஷன். ஸோ நம்ம உடம்புல இம்பேலன்ஸ் ஆகிறதே எதனால? ஒன்று சுகர்னால, இல்லைன்னா கொலஸ்ட்ரால்னால, இல்லை பாடி வெயிட்னால. ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த ஃபுல் ப்ராடக்ட் கேட்டகரி நம்ம பார்த்துருக்கோம். ஃபிளாக்ஸ் பார்த்துருக்கோம், கோஎன்சைம் பார்த்துருக்கோம், எலார்ஜின் பார்த்துருக்கோம், நீம் பார்த்தோம், அதே மாதிரி கோகனட் ஆயில் பார்த்துருக்கோம், தென் ப்ரோட்டீன் பவுடர், வெஸ்லிம் ப்ராடக்ட் ரேஞ்சஸ், ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்கான ப்ராடக்ட். ஸோ இதுல ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம எடுக்கலாம். அடுத்து 4வது சப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த சப்ளிமெண்டேஷனுங்கிறது என்ன? ஒமேகா. ஒமேகாங்கிறது முக்கியமா தேவை.
ஸோ இந்த சப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்பிருலினா இருக்கு, காம்பயோட்டிக்ஸ் இருக்கு, ஃபிளாக்ஸ் ஆயில் இருக்கு, சீபக்தான் இருக்கு, krill ஆயில் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 தூண்களுக்கு 4 ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ சப்ளிமெண்ட் எடுக்கணும்னா ஆவரேஜா ஒரு 4 சப்ளிமெண்ட் நம்ம டெய்லி எடுத்தாலே போதும். ஒரு பில்லருக்காக ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற கணக்கு வச்சு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இதாங்க சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கான பேசிக்ஸ். யாருக்காக மெயினா உடம்புல எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கே இந்த 4 பில்லர்ஸ், அதாவது இந்த 4 ப்ராடக்ட் வந்து அவங்க டெய்லி எடுத்துட்டு வரணும். ரெண்டாவது, இது ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த நோய்க்கு கொடுக்கறதுக்காகவும் நம்ம எப்படி பிளான் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆயுஷாந்தி ப்ராடக்ட். சுகர் இருந்தா குளுக்கோ ஹெல்த், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா ப்ரோகார்ட், கிட்னி ப்ராப்ளம் இருந்தா கிட்னி ஹெல்த். ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதற்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆயுஷாந்தி ப்ராடக்ட். மீதி ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த 4 பில்லர்ஸ்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டயபெட்டிஸ்னா நம்ம பார்த்தோம், நோனி வந்து சுகர் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீம் வந்து சுகர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டயட்ரி ஃபைபர் கொடுக்கலாம்னு பார்த்தோம். ஸோ ஒரு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குளுக்கோ ஹெல்த்தோட சேர்த்து இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்க நான் கொடுத்துருக்கேன். ஒரு கிளைசமிக் பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிளைசமிக் பேக்ங்கிறது என்ன? சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஒரு பேசிக் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி. அப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு நம்ம குளுக்கோ ஹெல்த் கொடுக்கலாம், கேனடர்மா கொடுக்கலாம், சீவக்தான் கொடுக்கலாம், டயட்ரி ஃபைபர் கொடுக்கலாம், சிவியா கொடுக்கலாம். பட் என்ன ஆனாலும் சரி, என்னுடைய கன்சர்ன் என்னன்னு கேட்டீங்கன்னா 100 பிவி பேக்கேஜா அது இருக்கும். அது ஏன் 100 பிவி பண்ணுங்கிற சப்ஜெக்ட் தான் நாளைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். பட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ சுகர் நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இன்னைக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு? கோடி கணக்கில் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 20 பேராச்சும் நமக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கிளைசமிக் பேக் கொடுக்கணுமா? இதான் ஃபார்முலா, இந்த 4 பில்லர்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வாங்க ஆரம்பிச்சா என்னாச்சு? 107 பிவி ஆச்சு. ரெண்டாவது கார்டியோ கேர், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ரோகார்ட், ஃபிளாக்ஸீட், கேனோடர்மா, கோஎன்சைம் Q10, ரைஸ் பிரான் ஆயில், 107 பிவி ஆச்சு. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி பேக், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா? நோனி கொடுக்கலாம், குர்குமின் கொடுக்கலாம், கொலஸ்ட்ரம் கொடுக்கலாம், காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம், ரெஸ்போ கேர் கொடுக்கலாம். ஸோ இந்த 5 ப்ராடக்ட் எடுத்தாலே என்னாச்சு? ஒரு 104 பிவி வந்துடுச்சு. போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த், ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்ல இருக்காங்களா? ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு குளுக்கோசமின், கொலாஜன், கொலஸ்ட்ரம், கால்சியம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே என்னாச்சு? ஒரு 115 பிவி அப்படிங்கிறது வந்துடுச்சு. சிமிலர்லி வெயிட் மேனேஜ்மெண்ட், பாடி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாங்களா? புரோட்டீன் இருக்கு, கோகனட் ஆயில் இருக்கு, வெஸ்லம் கேப்சூல், வெஸ்லம் டீ, வெஸ்லம் ஷேக் வேணா வெஸ்லம் ஷேக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்ன? நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அது 100 பிவி வரா மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். அடுத்த ப்ராடக்ட் டீடாக்சிஃபிகேஷன். ஸோ இப்போ யாருக்காவது சிவியர் எயில்மெண்ட்ல இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் பாடி வந்து டீடாக்சிஃபை பண்ணணும். ஸோ டீடாக்சிஃபை பண்றதுக்கு பாடல் காம்ப்ளெக்ஸ், டாக்ஸ்கிளீன், கேனோடர்மா, அலோவேரா, ரைஸ் பிரான் ஆயில், எத்தனை ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது இதில் ஒரு 104 பிவிங்கிறது இங்கே வரும். ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா? என் உடம்புல நோயே இல்லை சார், நல்லா தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா? அவங்களுக்குமே ஒரு பேக்கேஜ் இருக்கு. நோனி, கேனோடர்மா, புரோட்டீன், காம்பயோட்டிக்ஸ், சிவக்தா, இந்த 5 ப்ராடக்ட்ஸை ரெகுலரா எடுக்கும்போது என்னாச்சு? ஆல்மோஸ்ட் 110 பிவி இதுல இருந்து கிடைக்குது. ஸோ நம்மளுடைய தேவைகள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எதுவுமே ப்ராப்ளம் இல்லைனாலுமே அந்த 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் காம்பினேஷன் நம்ம கையில இருக்கு. ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கான ஒரு காம்பினேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இவ்வளவுதாங்க சப்ளிமெண்ட்ஸ், இதுதான் பேசிக். ஸோ இப்படி இந்த மெத்தட்ல இதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா டெஃபினட்டா நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸுக்கு நம்மளால சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியும். அதை எடுத்துக்கிட்டானா மற்றவங்களுக்கு நம்ம கரெக்டான காம்பினேஷன்ஸ்ல சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியும். எனக்கு நிறைய வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜஸ் வரும், நிறைய போட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புவாங்க, இதுக்கு என்ன கொடுக்கலாம், அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் யாருமே என்னன்னா அது எதனால அந்த ப்ராப்ளம்ங்கிறத யாருமே கேட்கறதே இல்லை. யாரோ ஒருத்தர் அனுப்புறது அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. இப்படிதான் வந்து பேசிக்கா நடக்குது.
இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, அந்த எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா இந்த காம்பினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய ப்ராடக்ட் நான் சொன்னேன், ஸ்கின்னுக்கா இதெல்லாம் ஸ்கின்னுக்கு வந்து நல்லதுன்னு சொன்னேன். டைஜஷன் ப்ராப்ளமா இந்த ப்ராடக்ட்ல டைஜஷனுக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா இமீடியட்டா நம்ம மைண்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இது சம்மந்தப்பட்டது அப்படின்னு இமீடியட்டா நம்ம ரீகால் பண்ணணும். அது ரீகால் பண்ணணும் அப்படின்னா எப்போ முடியும், நம்ம ரெகுலரா அந்த ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணும்போது அது கிடைக்கும். இந்த நாலேஜை ஃபுல்லா நம்ம எடுத்துக்கும் போது தான் இது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கம்பெனி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். இன்னைக்கு புது புது கான்செப்ட்ஸ்ல எத்தனையோ கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு புதுசா வந்துட்டு தான் இருக்கு. ஏன் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல? ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து எப்படியாவது ஒரு ஷார்ட் டேர்ம்ல மக்களை பணத்தை சம்பாதிக்க வச்சா போறோம்னு நினைக்கிறாங்க. பட் அது ஷார்ட் டேர்மா தான் இருக்கும், லாங் டேர்ம்ல சர்வே பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 6 மாசம் 1 வருஷம் கிடைச்ச வரைக்கும் சம்பாதிச்சுட்டு அப்புறம் விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எவ்வளவு ஸ்பீடா பணம் வருதோ அதே ஸ்பீட்ல பணம் வெளில போயிடும். அப்ப எந்த கம்பெனி நம்ம சூஸ் பண்ணணும்? அந்த கம்பெனி ஹெல்த் கேருக்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருக்கும். ஏன்னா அடுத்த 100 இயர்ஸ் எதை நோக்கி போக போகுதுன்னா வெல்னஸ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான், அது மட்டும் தான் நோக்கி போக போகுது. அப்ப டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்ல எதெல்லாம் வெல்னஸ் நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்குதோ அந்த கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் சர்வே பண்ணணும். அதனால தான் 16 வருஷத்திலேயே இந்தியன் டைரக்ட் செல்லிங்ல எனக்கு வெஸ்டீஜ் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. என்ன மாதிரி ப்ராடக்ட் கேட்டகரிஸ்? விட்டமின்ஸ் இருக்கு, நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, பிரிவென்டிவ் மெடிசன், ஜெனடிக் இன்ஜினியரிங், காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஃபிட்னஸ் கிளப்ஸ், ஹெல்த் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ், ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ். 9 விதமான கேட்டகரி. இதுதான் வந்து வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்கான ப்ராடக்ட்ஸ். ஸோ இது 9 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ்ல வெஸ்டீஜ்ல ஏற்கனவே 6 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்ப எந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்ல, வானமே இல்லை. அவ்வளோ விஷயங்கள் அதுல இருக்கு. நம்ம ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால பிரிஸ்கா ஒர்க் பண்ண முடியும். நம்மளுடைய சொசைட்டியை வந்து நம்மளால ஹெல்த்தியா நம்ம மாற்ற முடியும். ஸோ லைஃப் லாங் அந்த பீஸ்ஃபுல்லா நம்ம வாழ முடியும். ஒரு செக்யூரிட்டி நம்ம லைஃப்க்கு வேணும் அப்படின்னா அது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். சரி, ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு என்ட்ரி பாயிண்ட் வரும்போது எஸ், எடுத்த உடனே நம்ம சப்ளிமெண்ட்ஸை பேசினா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அதை பத்தின தரவு நாலேஜ் மாதிரி நமக்கு வேணும். அப்போ ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல என்ன பண்ணலாம்? ரைஸ் பிரான் ஆயில், சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு, இதெல்லாம் ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல நம்ம கொண்டு போகலாம். பட் அதையே பெர்மனண்டா கொண்டு போக கூடாது. ஃபர்ஸ்ட் மந்த் அஷூர் ப்ராடக்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்களா, 2வது மாசமே ஸ்ட்ரைட்டா ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்க்கு வந்துடும். ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இதுல இருந்து டிரைவ் பண்ண நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு 1 இயர் அவங்க யூஸ் 1 மந்த் அவங்க ஃபுல்லா யூஸ் பண்றாங்களா, அப்போ 2வது மாசம் அவங்களுக்கு என்னன்னு தெளிவா புரிஞ்சிடும். அப்போ நடக்கக்கூடிய இந்த மாதிரி என்னோட ட்ரைனிங்ஸ் இருக்கு, யூடியூப்ல என்னோட ட்ரைனிங்ஸ் இருக்கு. அவர் இப்போ ஷரீப் சார் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட நீங்க அந்த லிங்க் வாங்கி அவங்கள வந்து பார்க்க வைக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேசிக்கா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் பண்ணுவோம். பிகாஸ் வெஸ்டீஜோட ஒரு தாரக மந்திரமே என்ன சொல்றோம்? இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அந்த நாலேஜ் கிடைச்சி நீங்க பிசினஸ் கரெக்டாக நீங்க டிரைவ் பண்ணி கொண்டு போகும்போது அதுல கிடைக்கக்கூடிய வெற்றி உங்களோட வெற்றி தான் உண்மையிலேயே எனக்கு வெஸ்டீஜோட வெற்றி. இப்போ என்னுடைய வெற்றி எங்க இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நேத்துக்கும் இன்னைக்கும் நான் கொடுத்த இந்த சப்ஜெக்ட், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு உங்களால ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதான் என்னோட சக்சஸ். ஸோ ஐ பிலீவ் நேத்திக்கும் இன்னைக்கும் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு தரவு நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மோரோவர் ஐ பிலீவ் எந்த டவுட்ஸுமே இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். பட் ஸ்டில் இன்கேஸ் யாருக்கும் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். பட் ஒன்ஸ் அகெயின் இந்த டவுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் முதலே சொல்லிடுறேன், திரும்பவும் நம்ம வந்து எந்த நோய்க்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் திரும்ப ஆரம்பிக்காதீங்க. பிகாஸ் எந்த நோய்க்கு எதை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கு எண்டே கிடையாது. மோரோவர் நம்ம டாக்டர்ஸும் இல்லை, டாக்டராகவும் ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ இவ்வளோ ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன ப்ராப்ளம் பத்தி கேட்குறாங்களோ அப்போ என்னென்ன சப்ளிமெண்ட், அந்த 4 பில்லர்ஸ் இதை மறக்காதீங்க. அதுதான் மந்த்ரா அப்படின்னாலே அதுதான், அந்த 4 தூண்.
அதை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த சப்ஜெக்டுக்குள்ள உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். டீம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க கேட்கலாம் சார். எஸ் சதீஷ் சார், நேத்து கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. எஸ் சார், இல்ல அது கிளியர் ஆயிடுச்சு சார். நீங்க கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது நீங்க சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எஸ் யாரோ? எஸ் சார், நான் பத்மா பேசுறேன். சொல்லுங்க சார். எனக்கு சதாவரியை பத்தி கேட்கணும். சொல்லுங்க. சதாவரி என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் இப்ப ரீசெண்டா 1 மாசத்துக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணேன். அதாவது அவங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட பேஷண்ட்னாக்க, அவங்களுக்கு சிஸ்ட் வந்து 2 டைம்ஸ் சர்ஜரி ஆகி யூட்ரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ சிவியர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு சதாவரி கொடுத்து 1 மந்த் சதாவரி எடுத்தோடனே அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆகல, ஆனா எனக்கு அதனால வெயிட் கெயின் ஆகுது, அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்கிறாங்க. சார் இது என்னதுனால எப்படி நடக்கிறது? இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இப்போ அதுதான் லாஸ்டா சொன்ன இல்லைங்களா, ஒரு சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அதோட கம்ப்ளீட் பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்கணும்னா லாங் டேர்ம்ல தான் கிடைக்கும். இப்ப அவங்களுக்கு சதாவரி இருக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்ல, ஏற்கனவே ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சிவியரா இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு. சதாவரி எடுக்கிறதுனால வெயிட் கெயின் ஆகாது. அவங்க ரெகுலரா இல்லையா? ஆமா, ரெகுலரா எடுத்திருந்தாங்கன்னா அந்த 1 மந்தே வந்து அவங்க ரெகுலரா எடுத்தாங்களா நமக்கு தெரியல. சோ மோர் ஓவர் 1 மந்த்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னொரு 1 மந்த் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும், திரும்ப அந்த பேலன்ஸ்க்கு வரும்போது அவங்க வெயிட் நார்மல்சிக்கு மாறிடும். பட் அதுக்குள்ள அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்கேஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்றாங்களா, பட் வெயிட் கெயின்ங்கிறது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிடையாது, அது அவங்களோட என்ன சொல்ற சைக்காலஜிக்கல் ஃபீலிங், அவ்வளவுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் மந்த் அப்ப அது கண்டினியூஸா ஒரு 3 மந்த்ஸ் எடுக்கலாம் இல்லையா? 2 இயர்ஸ் மேடம். நான் தான் சொன்னேன், ப்ராப்ளம் இருந்தா 2 இயர்ஸ் மினிமம். லாங் டேர்ம்ல தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்ஸ் பார்க்கணும். ஓகே. பட் இது ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு டெஃபினட்டா நம்ம இது தைரியமா எடுக்கலாம் இல்லையா, அவங்க அதர் டேப்லெட்ஸோட? டெஃபினட்டா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் மெயினா நம்ம ப்ரோமோட்டே பண்றோம், அதனால நிச்சயமா எடுக்கும். ஓகே.